இந்த சிறப்பு வகுப்பு எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறது வந்து ஹரிநாம் மகாமந்திரதாஸ் பிரபு. ஸோ இவங்க வந்து ஆக்சுவலி 95ல இருந்தே இருக்கீங்களா பிரபு நீங்க கேசில? ஆல்மோஸ்ட் 2000 மாதாஜி 2000. 2000 பிரபு 2000ல இருந்து இந்த கிருஷ்ணா கான்சியஸ்ல வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பிளஸ் 2010ல வந்து பிரபு வந்து நம்ம ஜெயபத சுவாமி குரு மகாராஜ்கிட்ட இருந்து தீட்சா வாங்கியிருக்காங்க. 2024ல பிராமணிக்கல் இனிஷியேஷன் தீட்சா வாங்கியிருக்காரு. பிளஸ் பிரபு என்ன சொல்லலாம் அப்படின்னா, எங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, செமையான ஒரு, எனக்கு தமிழ்ல சொல்ல தெரியல, ஒரு கிரியேட்டிவ் திங்கர்னு சொல்லலாம். நிறைய கேசி சம்பந்தமா பாத்தீங்கன்னா ஒரு கிரியேட்டிவா ஐடியாஸ் எடுத்து சூப்பரா பகவானோட சர்வீசஸ் எல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. பிளஸ் இன்னும் ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இங்க குழந்தைங்களோட கிளாஸ் வந்து பிரபு எடுத்துட்டு இருக்காரு. இது போக ரொம்ப அழகா கதை சொல்லுவாரு. இன்னும் மெயினான விஷயம் வந்து ரொம்ப அழகா கீர்த்தன் பண்ணுவாரு பிரபு. பிளஸ் பாத்தீங்கன்னா பிரபு மட்டும் இல்ல, மாதாஜியும் சேர்ந்து ரெண்டு பேருமே 2010லயே மாதாஜியும் தீட்சா வாங்கியாச்சு இல்ல பிரபு? ரெண்டு பேருமே 2010லயே வந்து அவங்க தீட்சா வாங்கி ரெண்டு பேருமே சேர்ந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிரபு மட்டும் இல்ல, மாதாஜியும் பாத்தீங்கன்னா நிறைய கிரியேட்டிவா வந்து நிறைய விஷயங்கள், மாலை கோப்பு இதெல்லாம் ரொம்ப அழகா பண்ணுவாங்க. இன்னும் பக்தி சம்பந்தமா நிறைய கோர்சஸ் படிச்சிருக்காங்க. பக்தி சாஸ்திரி, பக்தி வைபவ் கூட முடிச்சிட்டீங்களா பிரபு நீங்க? பக்தி வைபவ் இதெல்லாமே வந்து பக்தி சம்பந்தமா முடிச்சிருக்காங்க. என்ன சொல்றது, நிறைய படிச்சிருக்காங்க பிரபு. அதனால அவரை பத்தி எப்பவுமே அவங்க படிச்சிட்டு இருப்பாங்க, நான் பார்த்திருக்கேன். சோ வந்து அவங்க கிட்ட இருந்து இந்த ஜெகநாத் கதையை வந்து நம்ம கேட்கறதுல வந்து நம்ம ரொம்ப 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 பாக்கியம் பண்ணியிருக்கோம். ஓகே, ரொம்ப அழகா சொல்லுவாரு பிரபு. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப சாந்தமான பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சின்ன இதோட ஸ்டார்ட் ஆரம்பிக்கலாம். ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானஜனாஷலாக்கய சக்ஷுருன்மிலிதம் येन तस्मै श्री गुरुवे नमः. विष्णु स्थापितं येन भूतले स्वयं रूपा कदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरोः युतपदकमलं श्रीगुरुं वैष्णवं च श्रीरूपं साग्रजातं सगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सगणरघुनाथान्वितं तं सजीवं ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இந்த ஜெகநாத் பலதேவ் சுபத்ரமாய் ரத யாத்திரா பத்தி பேசணும்னு சொன்னாங்க. ஸோ நம்ம அதை பத்தி என்னன்னு பார்ப்போம் இப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஜெகநாத் ரத யாத்திரா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரதம்னா எல்லாருக்கும் தேர். தேர் நம்ம ஊர்ல இருக்கு இல்லையா, தேர் கோயில்ல பெரிய தேர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தேர். அதுல வந்து ஜெகநாதரை வைப்பாங்க. ஜெகநாதரையும் பலதேவரையும் சுபத்ரமாய வச்சு இழுப்பாங்க. ஸோ இது இந்த இந்த தேர் இழுக்கிறதுக்கு தான் இந்த ஜெகநாத் ரத் யாத்ரா. இது வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோ கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இந்த ரத யாத்திரை நம்ம ஐ மீன் எங்கேயுமே அதிகமாக நம்ம பார்த்தது கிடையாது தமிழ்நாட்டில எல்லாம். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஃபெஸ்டிவல், ஒரு விழான்னு சொல்லலாம். இது வந்து ஒரிசா மாநாடு இல்லையா, அங்க வந்து இது கொண்டாடப்படுறாங்க. வந்து வருஷம் வருஷம் பூரி அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஒரு சிட்டி இருக்கு. அந்த சிட்டியில வந்து இந்த ரத யாத்திரா வந்து பண்ணுவாங்க. வருஷம் வருஷம் பண்ணுவாங்க. அந்த ரத யாத்திரா வந்து அந்த பூரியில பாத்தீங்கன்னா எல்லாத்தோட பெரிய ஒரு பண்டிகை அப்படின்னா ரத யாத்திரா தான். அந்த ரத யாத்திரால வந்து பாத்தீங்கன்னா சுமார் 30 லட்சம் பக்தர்கள் வருவாங்க இந்த ரத யாத்திரைக்கு. ஸோ அப்படி ஒரு பெரிய ஒரு பண்டிகை இது ஒரிசால. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பிரபுபாத், நம்ம சில பிரபுபாத் இருக்கார் இல்லையா, நம்ம இஸ்கான் இயக்கத்தோட ஆச்சாரியார், அவர் தான் இதை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அவருக்கு வந்து ஆசை, இது வந்து ஒரு பெரிய ஒரு லெவல்ல பண்ணணும், ஒரு கிராண்டா உலகம் பூரா கொண்டாடப்படணும் அப்படின்னு அவருக்கு ஒரு பெரிய ஆசை இருந்தது. அப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் வெளிநாடெல்லாம் போகும்போது அங்கெல்லாம் பக்தர்களுக்கெல்லாம் இதை பத்தி சொல்லி அவங்களெல்லாம் ஊக்கம் கொடுத்து அவங்கள கைட் பண்ணி இந்த வருஷம் வருஷம் இந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எப்படி இதை கொண்டாடணுங்கிறதும் காமிச்சு கொடுத்து அந்த மாதிரி அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார் இதை. ஸோ
அவர் ஏன் அப்படி பண்ணாருன்னா, எதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாருன்னா இந்த ரத யாத்திராக்கு, ஒண்ணு வந்து அவருடைய குரு, தட் இஸ் பிரபுபாதருடைய குருவோட கட்டளை. இது மாதிரி இதை நீங்க வந்து இந்த கிருஷ்ணா கான்சியஸ்னஸ், இந்த கிருஷ்ண உணர்வை வந்து வெளிநாட்டுல எல்லாம் பரப்பணும் அப்படின்னு அவருக்கு ஒரு கட்டளை போட்டிருந்தாரு. அதை வந்து அவர் வந்து இது மூலமா, இது ஒரு தட் இஸ் பிரச்சாரம் பண்றது ஒரு மூலம், பிளஸ் ரத யாத்திரா மூலமாவும் மக்களுக்கு என்ன இதுன்னு, கிருஷ்ணர் யாரு என்ன அப்படின்னு காமிக்கலாம் அப்படின்ட்டு அதை வந்து அவர் இது பண்ணாரு, ஸ்டார்ட் பண்ணாரு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஒரிசால வந்து ஒரு பெரிய ஒரு கோயில் இருக்கு, ஜெகநாதர் கோயில். ரொம்ப வருஷம், பழைய 1000 வருஷம் முன்னாடி கட்டின கோயில் அது. அந்த கோயில்ல பாத்தீங்கன்னா ஜெகநாதர், பலதேவ், சுபத்ரமாய் அவங்களதான் அந்த கர்ப்பகிரகத்துல இருப்பாங்க. பட் அங்க ஒரு ஒரு சின்ன இது என்னன்னா, அதை வந்து ஒன்லி ஹிந்து மதத்துல சேர்ந்தவங்க மாத்திரம்தான் உள்ள போக முடியும் அந்த கோயில்ல. மத்த எந்த மதக்காரங்களையும் விட மாட்டாங்க உள்ள. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா, இந்த மேல் நாட்டுல இருக்கிறவங்க எல்லாமே அவங்க எல்லாம் மிலேச்சான்னு சொல்லுவாங்க. அவங்கள வந்து அவங்கள கிறிஸ்டியன் தானே அவங்க எல்லாம். அவங்க அதனால அந்த பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்கள வந்து வெளிநாட்டுல இருக்கிறவங்கள விட மாட்டாங்க. இந்துஸ் ஒண்ணுதான், இந்தியன்ஸ் இந்துஸ் அவங்கள மாத்திரம் தான் விடுவாங்க. சோ அப்ப இவங்களுக்கெல்லாம் வந்து எப்படி பகவானுடைய இது கருணை கிடைக்கிறது? அதனாலதான் சரி, ஓகே, அவரு பகவான் ஜெகநாதர் என்ன சொன்னார், சரி நான் வெளியே வர முடியலனாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை அவர் வந்து அந்த ரதத்துல உட்கார வச்சு அந்த ஊரு ஃபுல்லா சுத்துவாங்க இந்த ரதத்தை. அப்படி சுத்துறதுனால எல்லா மக்களுக்கும் உள்ள வர, தட் இஸ் யார் யாருக்கும் அவர் வந்து உள்ள பார்க்க முடியலையோ, கோயிலுக்குள்ள வந்து பார்க்க முடியலையோ, அவருக்கெல்லாம் அவரா வெளியே வந்து ரதத்துல அவர் உட்கார்ந்து எல்லாருக்கும் தர்ஷனம் கொடுக்கிறார், அவருடைய கருணையும் கொடுக்கிறார் எல்லாருக்கும். சோ அதனாலதான் பிரபுபாத் சொல்றாரு, ரதேச்ச வாமனம் திருஷ்டுவா புனர்ஜன்மன வித்தியதே. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த ரதத்துல அவர் பகவானை வந்து உட்கார்ந்து அவங்க இழுக்கும்போது அதை பார்த்தாலே போருமாமா, அதை பார்த்தாலே வந்து நமக்கு வந்து மோட்சம் தான், நமக்கு புனர்ஜென்மம் கிடையாது. புனர்ஜென்மனா வித்தியதே. சோ நமக்கு வந்து அவர் பிரபுபாத் சொல்றார், சிம்பிளி அவங்கள பார்த்தாலே போறோம், அந்த ரதத்துல பார்த்தாலே போறோம், அதே வந்து நமக்கு வந்து மோட்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிறார். அப்புறம் இன்னொன்னு காரணம் என்னவா இருந்ததுன்னா, இந்த வெளிநாட்டுக்காரங்கள் அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய தத்துவம், வேதங்கள் பத்தி இதெல்லாம் பேசினா அவங்களுக்கு வந்து அந்த புரியற அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த நாலேஜும் அந்த அறிவும் இல்லை. ஆனா இந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது ஒரு ரதத்தெல்லாம் உட்கார வச்சு எடுக்கிறது, கீர்த்தனம் பண்றது, பிரசாத விநியோகம் பண்றது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் ஒரு கொண்டாட்டம் மாதிரி இருக்கும். எல்லாரும் எடுத்து ரொம்ப கொண்டாடுறது, பாடுறது, ஆடுறது, இப்படிலாம் பண்ணும்போது அதெல்லாம் ஒரு ஒரு பெரிய அட்ராக்ஷனா இருக்கும் அவங்களுக்கு. சோ இது மூலமா அவங்களுக்கு வந்து பகவானுகிட்ட அவங்கள கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு, இது ஒரு ஒரு ஒன் ஆஃப் த வழின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். சோ அதனால இது வந்து அவர் இந்த 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 3 விஷயத்துக்கு வந்து அவர் வந்து இந்த ரத யாத்திராக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இது வந்து வெளிநாட்டுல வந்து பரப்பினார். சோ இந்த ஃபர்ஸ்ட் ரத யாத்திரம் பாத்தீங்கன்னா எங்க நடந்ததுன்னா, அமெரிக்கால சான் பிரான்சிஸ்கோ அப்படின்னு ஒரு ஊரு. அங்க வந்து ஜூலை 9ஆம் தேதி 1967 வருஷம் நடந்தது இது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா மொல்லமா பார்த்தீங்கன்னா அது எல்லா இடத்துலையும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. எல்லாம் பாப்புலர் ஆகி மற்ற நாடுகள் எல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா இடத்துலையும் இஸ்கான் டெம்பிள் எங்கெங்க இருக்கோ அவங்க எல்லாமே இது வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1975 சான் பிரான்சிஸ்கோட கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, அங்க அந்த மேயர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இது வந்து ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு ஃபார்மலா வந்து ரத யாத்திரை வந்து வருஷம் வருஷம் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு சட்டமே கொண்டு வந்துட்டார். அப்புறம் அன்னைக்கு பாத்தீங்கன்னா ரத யாத்திரா அன்னைக்கு பாத்தீங்கன்னா சான் பிரான்சிஸ்கோல வந்து தேசிய விடுமுறை, அன்னைக்கு லீவு, நேஷனல் ஹாலிடே மாதிரி எல்லாரும் அன்னைக்கு வந்து ரத யாத்திரா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி ஒரு லாவே பாஸ் பண்ணிட்டாங்க. சோ இப்படி பாத்தீங்கன்னா ஜெகநாத் புரியில பாத்தீங்கன்னா பல ஆயிரம் வருஷமா இது வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்படி பாத்தீங்கன்னா இந்த ரத யாத்திரா வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு வெளிநாட்டுல எல்லாம். ஆனா இந்த ரத யாத்திரா இந்தியால பாத்தீங்கன்னா ஒரிசால தான் பிரம்மாண்டமா கொண்டாடுறாங்க. பட் ஒரிசால கொண்டாடினாலும் இந்த ஒரு ரத யாத்திராவோட ஒரு நீவ் இருக்கு இல்லையா, அதோட ஃபவுண்டேஷன் பாத்தீங்கன்னா துவாரகால நடந்தது ஆக்சுவலி.
ஃபர்ஸ்ட். துவாரகாங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இது வந்து குஜராத்ல இருக்கு துவாரகா. ஸோ துவாரகால பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து ஒரு ஒரு ராஜாவா அவரோட தோற்றம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு அபிஷியலா இருப்பாரு. அவர் வந்து அங்க அவருக்கு அரண்மனை இருந்தது. அங்க வந்து ஒரு ராஜாவா அங்க இருந்தாரு துவாரகால. அப்போ துவாரகால இருக்கும்போது தான் அப்புறம் என்ன பண்றாருன்னா இந்த குருக்ஷேத்திர மகாபாரதம் போர் நடந்தது இல்லையா, அதுக்காக வந்து அவர் வந்து குருக்ஷேத்திரம் வர்றாரு. ஓகே, துவாரகால இருந்து குருக்ஷேத்திரம் வந்து போருக்காக வந்திருக்காரு அங்க. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து அங்க பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு ராஜா வேஷத்துல ஒரு ஒரு அபிஷியலா இருப்பாரு அவரு அங்க. ஒரு ராஜா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு ஒரு தோற்றத்திலையும் அந்த ஒரு அபிஷியல் ஆப்புலன்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே பயங்கரமான ஆபரணங்கள்லாம் போட்டு ஒரு ராஜாவா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய மூடும் பாத்தீங்கன்னா அங்க அப்படிதான் இருக்கும், ராஜாவோட மூடு தான் இருப்பாரு. ஆனா இவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, கிருஷ்ணர் வந்து பிருந்தாவன்ல அவருடைய லீலைகள் எல்லாம் முடிச்சுட்டு துவாரகா போயிட்டார். ஓகே, துவாரகா போனதுமே இங்க இருக்கிற கோபர் கோபியர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் விட்டுட்டு போனதுல இருந்து அவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய ஒரு துக்கம். ஏன்னா அவர் கிருஷ்ணர் கூடவே இருந்திருக்காரு, அவங்க கூட விளையாடி இருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு சின்ன வயசுல. ஆனா இப்போ அவர் திடீர்னு விட்டுட்டு போனதுமே இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு அவங்களுக்கு ஒரு தாங்க முடியாத ஒரு துக்கம். அப்படி அந்த ஒரு மூடல் இருந்திருக்காங்க இவங்க எல்லாமே. அப்ப என்ன பண்றாங்கன்னா, சரி அவங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் வருது, இது மாதிரி கிருஷ்ணர் வந்து குருக்ஷேத்திரத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதும் இவங்க என்ன பண்றாங்கன்னா, சரி நம்ம போய் குருக்ஷேத்திரத்துல வந்து கிருஷ்ணரை போய் பார்த்து அவரை எப்படியாவது கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கிளம்பிடுறாங்க. கோபுரம் எல்லாமே அவங்க எல்லாமே கோபிஸ் கோபாஸ் எல்லாருமே சேர்ந்து குருக்ஷேத்திரம் போறாங்க. குருக்ஷேத்திரத்துல போய் அங்க போய் கிருஷ்ணரை பாக்குறாங்க. ஆனா அங்க பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து கம்ப்ளீட்டா அவருடைய தோற்றமே வேற. நம்ம விருந்தாவன்ல இருந்ததுக்கும் அங்க இருந்ததுக்கும் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட். ஏன்னா அவர் வந்து அங்க வந்து ஒரு ராஜா வேஷத்துல இருக்காரு. சோ அங்க போய் அவரை பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கிருஷ்ணரை விட்டு பிரியறதுக்கும் அவங்களுக்கு இது மனசு இல்லை. சரின்ட்டு அப்புறம் என்ன பண்றாரு, கிருஷ்ணர்கிட்ட போய் இது மாதிரி கிருஷ்ணர்கிட்ட போய் கெஞ்சுறாங்க, ப்ளீஸ் கிருஷ்ணா நீங்க வந்துருங்க, திருப்பி உங்க இருந்தா வந்து வாங்க. இங்க வந்து நீங்க எப்படி எங்க கூட எல்லாம் இருந்தீங்களோ, சின்ன கண்ணனா இருந்தீங்க இல்லையா, எங்க கூட மாடு மேய்ச்சிட்டு எங்க கூட எல்லாம் விளையாடிட்டு இருந்தீங்க, அந்த மாதிரி நீங்க திருப்பியும் வாங்க அப்படின்னு போய் ஆல்மோஸ்ட் அழுகுறாங்க அவர்கிட்ட போய், கிருஷ்ணர்கிட்ட போய். ஸோ உங்களுடைய அந்த பாவம் பாத்தீங்கன்னா அந்த கோபி அந்த கோபர்களுடைய பாவம் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து அவ்வளவு ஒரு உருகி சொல்றாங்க கிருஷ்ணர்கிட்ட, வந்துருங்க கிருஷ்ணா வாங்க வாங்க அப்படின்னு. அவர் வந்து எப்படின்னா அப்படி போய் கெஞ்சி அவரை கூப்பிடுறாங்க. சோ அந்த பாவம் தான் இந்த ரத யாத்திரையில நம்ம பார்க்கலாம். சோ இந்த ரத யாத்திரையில நம்ம என்ன பண்றாங்கன்னா, கிருஷ்ணரை வந்து பலதேவரையும் கிருஷ்ணரையும் சுபத்ராவையும் வந்து அந்த தேர்ல உட்கார வச்சு தேரை வந்து இழுக்கிறாங்க. சோ இந்த இழுக்கிறதோட ஐதீகம் என்னன்னா, இந்த மாதிரி நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவங்கள எல்லாத்தையும் 3 பேரையும் கூப்பிடுறாங்க. சோ இந்த மாதிரி ஒரு பாவத்துலதான் இந்த ரதத்தை வந்து இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ரதம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாருடைய பாவம் வந்து அப்படிதான் இருக்கும். ஓகே, சோ எல்லாரும் வந்து கிருஷ்ணா வந்து அந்த பாவத்துல வந்து கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்களும் எங்க மனசுக்குள்ள வாங்க அப்படிங்கிறார். கிருஷ்ணர் வந்து அப்கோர்ஸ் எல்லாரும் எல்லா ஜீவராசிகளுக்கும் மனசுக்குள்ள பாத்தீங்கன்னா அவர் வந்து பரமாத்மாவா தான் தங்கியிருக்காரு. இருந்தாலும் நம்ம எல்லாரும் என்னன்னா இந்த பௌதீக விஷயத்துல வந்து நம்ம வந்து ரொம்ப இன்வால்வ் ஆனதுனால நம்ம வந்து அவர் உள்ள இருக்கிறது வந்து நம்ம வந்து அதை கவனிக்கிறதே இல்லை, மறந்துட்டோம். ஆல்மோஸ்ட் அவர் இருக்கிற மாதிரியே நமக்கு வந்து ஒரு இதே இல்லை, நம்ம கம்ப்ளீட்டா வந்து அவரை வந்து மறந்துட்டோம். சோ அதனால இந்த ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா, ரதத்தை இழுக்கும் போது கிருஷ்ணரை வந்து நம்ம வேண்டிக்கிறோம், கிருஷ்ணா வாங்க எங்க மனசுக்குள்ள வாங்க அப்படின்னு வேண்டிக்கிறோம், கூப்பிடுறோம் அவரை வந்து. அதுதான் இந்த ஒரு ரத யாத்திரை வந்து நம்ம ஒரு கொண்டாடுற ஒரு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் சொன்ன பாத்தீங்கன்னா இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் சொல்லலாம். ஏன்னா ஜெகநாதர்னு பாத்தீங்கன்னா ஜெகநாதர் வந்து ரொம்ப 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 கருணை உள்ளவர். ஓகே, அவர் வந்து பாத்தீங்கன்னா பக்தர்களுக்கு என்ன வேணும்னா செய்வார்.
பக்த வத்சலான்னு சொல்லுவாங்க. பக்தருக்கு வந்து கட்டுப்பட்டு வரவர். நீங்க என்ன வேணும்னா பண்ணிக்கோ. பக்தியில மாத்திரம் கிருஷ்ணர் வந்து ரொம்ப சுலபமா அவரை வந்து நம்ம இழுத்துடலாம் நம்ம பக்கம். ஓகே. சோ அப்படி ஒரு பாத்தீங்கன்னா அவ்வளவு கருணை உள்ளவர் அவரு. பலராமர் பாத்தீங்கன்னா, பலராமர் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? பலராமர் வந்து கிருஷ்ணருடைய அண்ணா. ஓகே. சோ இந்த பலராமர் பாத்தீங்கன்னா அவரும் அப்படிதான். அவரும் பாத்தீங்கன்னா ரொம்ப கருணை உள்ளவர். ஓகே. அவர் எப்படின்னா, அவர் பாத்தீங்கன்னா எப்போதும் பாத்தீங்கன்னா அவர் வந்து கிருஷ்ணருடைய அந்த என்ன சொல்றது, அந்த ஒரு அன்பும் பாசத்துல மிதங்கிட்டு இருப்பார் பலராமர். அப்படி அவரு. சோ எப்படி ஒரு ஒரு குடிகாரன் பாத்தீங்கன்னா எப்படி குடிச்சிட்டு எப்படி மிதங்குறாங்களோ அந்த மாதிரி பலராமர் வந்து கிருஷ்ணருடைய அந்த அன்பும் அவருடைய அந்த அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு பாசமும் அதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படி மிதங்குவார் அவரு. சோ எப்படி ஒரு அவரும் பாத்தீங்கன்னா அவ்வளவு கருணை உள்ளவர். அவரும் பாத்தீங்கன்னா எல்லாம் கொடுத்துருவார், கேட்கறதெல்லாம் கொடுப்பாரு. இப்போ ஒரு அப்பா வந்து குடிகார அப்பா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ஒரு குடிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்ப அதை குடிச்சிருக்காரு அப்பா கிட்ட வந்து பையன் சின்ன பையன் போய் அப்பா அப்பா எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடு அப்படின்னா, என்னடா 100 ரூபாய் இந்த 1000 ரூபாய் வச்சுக்கோ 1000 ரூபாய் எடுத்து கொடுப்பாரு. இல்லையா? அந்த மாதிரி பலராமர் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு கருணை உள்ளவர். அவர் வந்து அவரும் அப்படிதான் எது கேட்டாலும் எடுத்து கொடுத்துருவார் பலராமர். சோ இந்த மாதிரி அதே மாதிரி சுபத்ரா சுபத்ரா வந்து கிருஷ்ணருடைய தங்கச்சி. சோ அவளும் பாத்தீங்கன்னா சு அப்படின்னாலே வந்து மங்களகரமான அர்த்தம் அதுக்கு. ஓகே. பத்ரா பத்ரா அப்படின்னா ஒரு நல்வாழ்வு, தட் இஸ் வெல்பீயிங் சொல்லுவாங்க இல்லையா? நல்வாழ்வை கொடுக்கறவங்க. சோ அப்படி 3 பேரும் பாத்தீங்கன்னா கருணை உள்ளவர். சோ நினைச்சு பாருங்க 3 பேரும் அட் அ டைம் ரதத்துல 3 பேரும் வர்றாங்க. 3 பேரையும் நம்ம வந்து தரிசனம் பண்ணினான்னா என்ன ஆகும்னு நினைச்சு பாருங்க. அவ்வளவு கருணை உள்ளவங்க. சோ அந்த ரதத்துல பாத்தீங்கன்னா பகவானை பாத்தீங்கன்னா நம்ம 3 பேரையும் பாத்தீங்கன்னா நம்ம என்ன வேண்டுமோ எல்லாமே கிடைக்கும். ஏன்னா அப்ப அவ்வளவு கருணை உள்ளவரா அங்க இருப்பாங்க அதுல. ஓகே. சோ அவங்களுடைய அந்த அந்த ரதத்துல வர்ற ஒன் ஆஃப் த ரீசனே என்னன்னா நம்மள மாதிரி எல்லாமே இந்த ஜட உலகத்துல நம்ம எல்லாமே வந்து ஒரு ஒரு துயரத்துல வந்து இருக்கோம். சோ நம்மளை எல்லாம் வந்து மீட்டதுல இருந்து திருப்பி அவங்க கிட்ட கொண்டு போறதுக்காக தான் அவங்க வந்து இந்த ரதத்துல வந்து எல்லாருக்கும் வந்து அவங்களுடைய கருணையை வந்து அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. ஓகே. சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரத யாத்திரா வந்து ஆஹ், இங்க வந்து கொண்டாடப்படுது நம்ம ஒரிசால. சரிங்களா? இப்ப வந்து இதுல ஒரு விஷயம் பார்க்கணும். நம்ம வந்து இந்த ரத யாத்திரையில பாத்தீங்கன்னா ஜெகநாதர், பலதேவ், சுபத்ரமாய் இவங்க 3 விக்கிரகங்களும் வச்சிருப்பாங்க. ஓகே. அந்த ரதத்துல. ஆனா இந்த விக்கிரகத்தை பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் விசித்திரமா இருக்கும், ஒரு வித்தியாசமா இருக்கும். அவங்களுடைய ரூபம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சாதாரண நம்ம ஒரு கோயில்ல ஒரு கிருஷ்ணரோ இல்ல ஒரு மத்த கடவுளோ இவங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். இப்படிதான் ஒரு மனுஷ ரூபம் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அஹ் ஆனா இது வந்து டோட்டலா அப்படி இருக்காது. இது வந்து கம்ப்ளீட்டாவே டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு ரொம்ப விசித்திரமா இருக்கும். அது எப்படி என்கிட்ட ஒரு யாராவது ஷேர் பண்ண முடியுமா? இதுல ஜஸ்ட் பாக்குறதுக்கு. ஹரே கிருஷ்ணா. ஹோஸ்ட் யாரு? ஹரே கிருஷ்ணா பிரபு, ஒரு நிமிஷம். ஒரே ஏதோ ஒரு பிக்சர் ஜெகநாத், பலதேவ், சுபத்ரமாய் ஒரு பிக்சர் ஷேர் பண்ணீங்கன்னா பார்க்கலாம். பரமிதா மாதாஜி, விவிதா மாதாஜி, விவிதா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி, உங்களுக்கு ஹோஸ்ட் மாதவா என்ன பண்ண மாதாஜி? ஒரு பிக்சர் இல்ல இமேஜ்ல ஷேர் பண்ண போய் முடியுமா இல்லைன்னா? அந்த இமேஜ் தரு ஷேர் பண்றாங்க. ஜெகநாத், பலதேவ், சுபத்ரமாய். பரமிதா தர்மிதாவா? ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. தர்மிதா, ஹரே கிருஷ்ணா. ஹரி போல். சோ பாருங்க, இங்க பாருங்க. இவரு இந்த சைட்ல இருக்கிற ரைட் சைட்ல இருக்கிறவர் தான் ஜெகநாதர். இந்த பக்கம் பலதேவர். சென்டர்ல இருக்கிறவங்க வந்து சுபத்ரா. சோ இவங்களை பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த ரூபமே பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு வித்தியாசமா தானே இருக்கு இல்லையா? அவங்களுக்கு பாருங்க கையெல்லாம் காணும், அதே மாதிரி காலும் இல்ல, கால் இல்ல, கை இல்ல, கண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா பெருசா. அஹ், கைக்கு மேல கண்ணுக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த என்ன சொல்லுவோம் அந்த கண்ணு ஐப்ரோக்கு என்ன சொல்லுவோம் மாதாஜி?
சரி, ஐப்ரோ ஐப்ரோ கண்ணோட புருவம் 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 பிரபு இமை புருவம் இல்ல இல்ல பிரபு. இமை இமை. இமை அது காணும் பாருங்க, அதுவும் இல்ல அவங்களுக்கு. ஓகே, சோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டா இருப்பாங்க, இந்த ஒரு விசித்திரமா இருக்கு, இந்த ரூபமே ஒரு மாதிரி இருக்கும். சோ இது ஏன் வந்ததுன்னு அதையும் நம்ம பார்க்கலாம் இப்போ, சரிங்களா? சோ இது வந்து பகவானுடைய ஒரு ரூபம். ஓகே, இதுவும் வந்து ரொம்ப அழகா இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் இந்த ரூபமும். சோ இதுவும் வந்து ஒரு வித்தியாசமா இருந்தாலும் அதுக்கு ஒரு ஒரு ரொம்ப பாத்தீங்கன்னாலே வந்து நமக்கு வந்து அட்ராக்டிவா இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். இது ஏன் வந்தது அப்படின்னா, துவாரகால துவாரகால வந்து என்ன நடந்ததுன்னா, துவாரகால இருக்கிற கிருஷ்ணரோட ராணிகர் இருக்காங்க இல்லையா, 16,108 ராணிகர் இருந்தாங்க அவருக்கு. ஸோ அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா, கிருஷ்ணர் வந்து எத்தனையோ லீலைகள் பண்ணியிருக்காரு விருந்தாவன்ல. ஓகே, அது அவருடைய பால பருவத்துல எல்லாம் எத்தனையோ லீலைகள்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லீலைகள் எல்லாம் அவங்க வந்து ரொம்ப ஆர்வமா எங்களுக்கு அவங்க லீலைகளை கேட்கணும், கிருஷ்ணரோட லீலைகள் அங்க பண்ணியிருக்கிற லீலைகள் எல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கணும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வமா ரோஹிணி ரோஹிணி மாதா இருக்காங்க இல்லையா, ரோஹிணி யாரு, பலராமருடைய அம்மா. அவங்க கிட்ட போய் கேட்கறாங்க, இது மாதிரி எங்களுக்கு ப்ளீஸ் சொல்லுங்க, அவருடைய லீலைகள்லாம் அங்க பண்ண லீலைகள்லாம் எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணி அம்மா கிட்ட போய் கேட்கறாங்க. அப்ப அவங்க வந்து ஓகே நான் சொல்றேன், ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் அப்படின்னா, நான் சொல்லும்போது இது வந்து கிருஷ்ணர் வந்து கேட்கக்கூடாது. ஓகே, அவர் பண்ண லீலைகளை நான் சொல்றேன், ஆனா கிருஷ்ணர் வந்து இது வந்து கேட்காம பாத்துக்கோங்க. ஏன்னா அவர் இத கேட்டான்னா அவர் வந்து அப்படியே உருகிடுவார். அதனால இது வந்து கிருஷ்ணர் கேட்காம பாத்துக்கோங்க, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. சரி, இதுக்கும் என்ன பண்றாங்கன்னா, சுபத்ரா வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க தங்கச்சியை வந்து வெளியே அந்த அந்த அரண்மனைக்கு அந்த ரூமுக்கு வெளியே ஒரு செக்யூரிட்டி மாதிரி நிறுத்திடுறாங்க. நீ பாத்துக்கோ, கிருஷ்ணரோ பலராமரோ வராம பாத்துக்கோ, நீ அங்க வெயிட் பண்ணி ஆஹ், நீ கார்ட் பண்ணிக்கோ, தட் இஸ் நீ வந்து ஒரு வாட்ச்மேன் மாதிரி இருந்து பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவளை வந்து வெளியே நிறுத்திடுறாங்க. அப்புறம் வந்து உள்ள வந்து பாத்தீங்கன்னா, அரண்மனைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ரோஹிணி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, அவருடைய லீலைகள் பத்தி எல்லாம் கதைகள் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோ அவருடைய கதைகள் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு, என்ன சொல்லுவோம், ஒரு இங்கிலீஷ்ல மெஸ்மரைசிங் அப்படிமா, அப்படியே வந்து நம்ம கேட்க கேட்க நம்மளே வந்து அப்படியே மெய் மறந்து இதாயிருவோம், அந்த கதையில அப்படியே லீன் ஆயிருவோம். சோ அப்படி அவங்க சொல்றாங்க அந்த கதையை சொல்லும் போது, அப்ப சுபத்ராவே பாத்தீங்கன்னா வெளியே இருக்கா இல்லையா, அவளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்படியே ரொம்ப ஒரு பக்கத்துல வந்து கேட்கிற மாதிரி ஒரு ரொம்ப, நம்ம ஒரு விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொன்னான்னா நம்ம என்ன பண்ணுவோம், அசையும், சுத்தமா அசையவே மாட்டோம், அப்படியே வந்து நம்ம ரொம்ப அட்டென்ஷனோட அப்படியே கேட்போம் இல்லையா. அந்த மாதிரி சுபத்ரா வந்து ரொம்ப அப்படியே ரொம்ப கூர்மையா வந்து முன்னாடி நின்னு அப்படியே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு இதுல என்ன ஆச்சுன்னா, கிருஷ்ணரும் பலராமரும் வந்துட்டாங்க. அது வந்து சுபத்ரா மாய் வந்து அவங்க கவனிக்கல. ஏன்னா அவங்களே பாத்தீங்கன்னா அவ்வளவு ரொம்ப இதுல வந்து அவ்வளவு இன்வால்வ் ஆயிட்டாங்க அந்த கதையில. அப்ப என்ன பண்றாங்கன்னா, கிருஷ்ணர் பலராமரும் வந்து அங்கேயே பக்கத்துல நின்னு அவங்களும் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க இந்த கதையை, ரோஹிணி அவங்க சொல்ற கதையெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி கேட்க கேட்க என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு அப்படியே ஒரு அவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 3 பேரும், அவங்க 3 பேரும் நின்னு கேட்கும்போது அவங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றங்கள் வர ஆரம்பிக்குது. அவங்க உடல் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே பாத்தீங்கன்னா கண்ணெல்லாம் வந்து அப்படியே கண்ணு பெருசா திறந்து பாக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நிமிஷம் அந்த கண்ணை கூட சிமிட்ட ஒரு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா சிமிட்டினா நம்ம பார்க்க முடியாம போகுமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை திறந்து அப்படியே பாக்குறாங்க. அப்போ அசைவு இல்ல, ஒண்ணும் இல்ல. அப்ப என்ன ஆகுதுன்னா, மொல்லமா பாத்தீங்கன்னா அவங்க கையெல்லாம் அப்படியே வந்து சுருங்கி போகுது, காலெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து சுருங்கி அப்படியே உருகி போகுது. சோ அப்படி கையும் சுருங்கி காலும் இல்லாம கண்ணெல்லாம் அப்படியே திறந்து பாக்குறாங்க. அந்த மாதிரி அந்த ஒரு ரூபம் தான் இந்த ரூபம். ஜெகநாத் பலதேவ் சுபத்ரமா இருக்காங்க இல்லையா ஒரிசால, அந்த ரூபம் தான் இந்த ரூபம். ஓகே, சோ இந்த ரூபத்துக்கு வந்துடுறாங்க இப்படியே. அப்ப என்ன ஆகுதுன்னா, திடீர்னு நாரத முனி வர்றாருங்க. நாரத முனி வந்து பார்த்ததுமே அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். கிருஷ்ணரும் பலதேவரும் சுபத்ராவும் வந்து இப்படி ஒரு ரூபத்தை பார்த்ததுமே அவருக்கு வந்து அவருக்கு பயங்கர அதிர்ச்சி. அட் த சேம் டைம் அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவ்வளவு ஒரு அழகா இருக்கு இந்த ரூபமே. உடனே அவர் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணிட்டு உடனே சொல்றாரு, இந்த ரூபத்தை பார்த்துட்டு சொல்றாரு, அவ்வளவு அழகா இருக்கு இந்த ரூபத்தை. கிருஷ்ணர் கிட்ட சொல்றாரு, நீங்க எல்லா உலகத்துக்கே இந்த ரூபத்தை காமிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஒரு அவரு கெஞ்சி அவர்கிட்ட வேண்டிக்கிறார்.
கிருஷ்ணர்கிட்ட. அப்ப கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, சரி அப்படியே ஆகட்டும். சோ இந்த ரூபம் வந்து நீங்க வந்து என்னுடைய இந்த ரூபத்தை வந்து நீங்க வந்து பூரியில, ஜெகநாத் பூரியில பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். ஓகே. சோ இப்படிதான் பாத்தீங்கன்னா இந்த ரூபம் வந்து நம்ம வந்து ஜெகநாத், பலதேவ், சுபத்ராமாயோட இந்த ரூபத்தை வந்து நம்ம வந்து இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த விக்கிரம் நீங்க போய் பாத்தீங்கன்னா இந்த ரூபத்துல தான் இருப்பாங்க. ஓகே, ஒரிசா போனீங்கன்னா அந்த கோயில்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ ஓகே, அவர் சொல்லிட்டார், நான் ஜெகநாத் புரியில வந்து நீங்க என்னோட இந்த ரூபத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். ஓகே, அப்ப ஜெகநாத் புரிக்கு எப்படி வந்தாரு அந்த கதையும் பார்க்கணும் இல்லையா? சோ இது எப்படி வந்தாருன்னா அது ஒரு பெரிய கதை. எப்படி வந்தாருன்னா ஜெகநாத் பூரி அப்படிங்கிற வந்து ஒரு ஒரிசால இருக்கிறது வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு ஒன் ஆஃப் த திவ்ய தேசம் தான். ஓகே, புருஷோத்தம கஷேத்திர அப்படிம்பாங்க. சோ இந்த கஷேத்திரம் வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ஒரு திவ்யமான கஷேத்திரம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு ராஜா ஒருத்தர், அவருடைய பேர் வந்து இந்திரதும்னா அவருடைய பேர். ஓகே, அவர் வந்து அவந்திபூரா, இது வந்து பழைய பேரு. சோ இந்த அவந்திபூராங்கிற ஒரு ராஜ்யத்தை வந்து அவரு ஆண்டுட்டு இருந்தார், இந்த இந்திரதும்னா ராஜா. அந்த அவந்திபுரால பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியும் செழிப்பும் ஒரு நிறைந்த ஒரு ஊர் அது. ஓகே, அங்க எந்த விதமான இதுக்கும் வந்து என்ன சொல்றது, பஞ்சம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, செழிப்பும் நல்ல ஒரு பெரிய பயங்கரமா இருந்த அந்த ராஜாவும் அதே மாதிரி அங்க இருக்கிற பிரஜாவும் பாத்தீங்கன்னா எல்லாரும் பயங்கர சந்தோஷமா இருந்தாங்க அந்த ஒரு அவந்திபுரா இதுல, ஊர்ல. ஆனா இவ்வளவு இருந்தும் பாத்தீங்கன்னா அந்த ராஜா இந்திரதும்னாருக்கு வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு வருத்தம். அவர் வந்து என்னன்னு அவருக்கு ஒரு, அவருக்கு எல்லா சௌகரியம் இருந்து எல்லாம் ஒரு சந்தோஷமும் இருந்தும் அவருக்கு வந்து ஒரு வருத்தம். சரி என்னன்னு அவர் அப்படியே பண்ணும்போது அவருக்கு வந்து என்ன வருத்தம் அப்படின்னா, இவ்வளவு இருந்தும் அவருக்கு வந்து பகவான் வந்து நேரடியா அவரை வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஆசை. அது நிறைவேறுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு வருத்தம் கூட அவருக்கு. ம். சோ அவருக்கு இந்த ஆசை இருக்கு. சரி என்ன பண்றது, பகவானை எப்படி பார்க்க முடியும் நம்ம நேரடியா? ஏன்னா ஜெகநாதர், தட் இஸ் கிருஷ்ணர நேரடியா அவருடைய தரிசனம் கிடைக்கிறது வந்து அவ்வளோ ஒரு ரொம்ப ஒரு சுலபமான காரியம் கிடையாது. ஏன் அப்படின்னா ஈவன் பகவத்கீதாலே சொல்லியிருக்கு, என்ன சொல்லியிருக்காங்க, பக்தியா துவனன்யா சக்கிய அஹே அகமேவம் அகமேவ வம் விதோ அர்ஜுன ஞாத்தும் திருஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தப. அப்படின்னா என்ன அப்படின்னா அர்ஜுனன்கிட்ட சொல்றாரு, அர்ஜுனா அவருடைய அந்த ஒரு என்ன சொல்றது, அவருடைய தர்ஷனத்தை வந்து நமக்கு வந்து பெரிய பெரிய ஞானிகளா இருக்காங்க இல்லையா, ஞானிகளா இருக்கட்டும், யோகிகளா இருக்கட்டும், அவங்களாம் பல ஆயிரம் வருஷமா தவம் பண்றாங்க பகவானை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கே வந்து அந்த பாக்கியம் இல்லை, அவங்களுக்கே அந்த பாக்கியம் கிடைக்கிறது இல்லை. சோ கிருஷ்ணர் இதுல இந்த பகவத்கீதையில 11.54 ஸ்லோகத்துல இதை என்ன சொல்றாருன்னா அர்ஜுனர்கிட்ட சொல்றாரு, என்ன வந்து யாரு பார்க்க முடியும் அப்படின்னா ஒன்லி பக்தி மூலமா மாத்திரம்தான் என்ன வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறாரு. மத்த யாருமே வந்து என்ன வந்து பார்க்க முடியாது, அவ்வளவு எளிதில் நம்ம என்ன வந்து பார்த்துட முடியாது. பக்தி மூலமா ஒண்ணுதான் என்ன வந்து பார்த்துட முடியும் அப்படிங்கிறாரு. அப்படி இருக்கும்போது ராஜா எப்படி பார்க்க முடியும்? ஏன்னா ராஜா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ராஜ்யத்தை ஆள்றாருன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பௌதிக விஷயத்துல தானே இன்வால்வ்டா இருப்பாரு இல்லையா? அவருக்கு வந்து தினந்தோறும் பாத்தீங்கன்னா பல பௌதிக விஷயத்துல தான் அவர் வந்து கையாள வேண்டியது இருக்கும், அதை வந்து அவர் கவனிக்க வேண்டியது இருக்கும். அப்படி ஒரு பௌதீக விஷயத்துல இந்த பொருள் தேடுதல்ல இருக்கும்போது அவருக்கு எப்படி காட்சி கொடுப்பாரு? பாசிபிளே கிடையாது, சான்ஸே இல்லை. அப்படின்னு ஒரு இதுதானே வரும் எல்லாருக்கும். சோ அதனால இன்னொரு விஷயம் கூட சொல்லுவாரு கிருஷ்ணர். அவர் என்ன சொல்றாரு பகவத்கீதையில 7.25 என்ன சொல்றாருன்னா, நாகம் பிரகாஷக சர்வஸ்ய யோகமாயா சமாவர்த்தக மூடோ அயம் நாபிஜானாதி லோகோமாம் அஜம் அவ்யயம் அப்படிங்கிறார். என்ன சொல்றாருன்னா நான் வந்து முட்டாள்களுக்கும் அதுவே மாதிரி அறிவற்றவர்களுக்கும் நான் வந்து ஒருபோதும் வெளிப்படுவதில்லை அப்படிங்கிறார். என்னை வந்து அவளை பார்த்துட முடியாது, இவங்கெல்லாம் என்னை வந்து பார்த்துட முடியாது அப்படிங்கிறார். சோ அப்படி இருக்கும்போது இவருக்கு வந்து பயங்கரமான ஒரு ஏக்கம், எப்படியாவது பார்க்கணுமே பகவானை பார்க்கணுமே பகவானை பார்க்கணுமே அப்படின்னு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஏக்கம்.
அப்படி இருக்கும்போது தான் என்ன ஆகுதுன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு அந்த பக்கம் அந்த அந்த வழியா போகிற ஒரு ஒரு யாத்திரை பண்றாங்க இல்லையா? அந்த காலத்துல ஒரு 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 ஊர் டு ஒரு ஊருக்கெல்லாம் யாத்திரை பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? அப்படி ஒருத்தர் வர்றாரு. அவரு வர்றாருல, அவரு அப்பவே ஒரு அவங்க அங்க அப்பியர் ஆறார் உடனே. அங்க அவர் ராஜாவ பார்த்துட்டு, ராஜாவோட மனசுல என்ன இருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே. இதெல்லாமே பகவானுடைய இதுதான்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் தான். ஸோ அந்த ஒரு டிராவலர் என்ன பண்றாருன்னா, அவர் அ ராஜாவ பார்த்ததுமே அவருடைய அந்த ஒரு கவலைய அவர் ஃபேஸ்ல பார்க்குறாரு. அவர் முகத்துல அந்த கவலை தெரியுது அவருக்கு. ஸோ அவர் என்ன அப்புறம் அது எதுக்கு என்னதுன்னு அவருக்கு புரிஞ்சு போச்சு. ஸோ அவர் அ சொல்றாரு ராஜா கிட்ட, இது மாதிரி பரத தேசத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு தேசம் இருக்கு. அந்த தேசத்தோட பேரு பார்த்தீங்கன்னா, ஓத்ர தேசா. ஓத்ர தேசம்னா உத்கலா. உத்கல் பழைய பேரு ஒரிஸ்சாவோட. இன்னைக்கு ஒரிஸ்சா ஸ்டேட் இருக்கு இல்லையா? அந்த ஒரிஸ்சா ஸ்டேட்டோட பேரு உத்கலன்னு பழைய பேரு. ஸோ அங்க ஒரு அ கடல் இருக்கு. அந்த கடல் ஓரத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு 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 திவ்யமான ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்தோட பேரு பார்த்தீங்கன்னா, புருஷோத்தம க்ஷேத்திரம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மலை இருக்கு. அந்த மலையோட பேரு நீலாகிரி. ஓகே. நீலாகிரிங்கிற ஒரு மலை அங்க இருக்கு. அந்த மலைய சுத்தியும் பார்த்தீங்கன்னா, ஆ எல்லாமே காடுகள். எல்லாமே பயங்கர காடெல்லாம் இருக்கு. அந்த காட்டுக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மரம். ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்தோட பேரு பார்த்தீங்கன்னா, கல்ப மரம். கல்ப ட்ரீ அப்படிம்பாங்க. கல்ப மரம். இந்த கல்ப மரத்தோட அளவு எப்படின்னா, 3 குரோஷா அப்படிங்கிறாங்க. 3 குரோஷங்கிறது 3 கிலோமீட்டர். இந்த ஆலமரம் பார்த்தீங்கன்னா, அதோடைய பரப்பு பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர். அவ்வளவு பெரிய மரம். ஸோ இந்த மரம் இருக்கு இல்லையா? இந்த அங்க என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த மர நிழல்ல யார் ஒருத்தர் போய் அந்த மர நிழல்ல நிக்கிறாங்களோ, அ அவங்களுக்கு எல்லா கவலைகளும் தீர்ந்துரும் அப்படிங்கிறாரு. அவர் சொல்றாரு, ஒரு ராஜா கிட்ட இதெல்லாம். ஸோ இந்த மரத்துக்கு மேற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு புனிதமான ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்தோட பேரு ரௌஹீனா. அ ரௌஹீனான்னு அப்படி குளம். அந்த குளத்தோட விசேஷம் என்னன்னா, ஆ அந்த குளத்தோட அந்த தண்ணியோட பேரு காரணாம் போபிஹி அப்படின்னு அந்த குளத்துல இருக்கிற தண்ணியோட பேரு. அந்த குளத்துல போய் நீங்க ஜஸ்ட் அந்த தண்ணிய தொட்டாலே போதும். அந்த தண்ணிய தொட்டாலே மோட்சம் கிடைச்சிரும். ஓகே. அப்படி அந்த ஒரு குளத்துல அந்த தண்ணி இருக்கு. அந்த தண்ணியோட கிழக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு விக்கிரகம் இருக்கு. அந்த விக்கிரகம் என்னன்னா, ஸ்ரீ வாசுதேவா. அங்க ஒரு விக்கிரகம் இருக்கு. அந்த விக்கிரகம் எப்படின்னா, அது எதால செய்யப்பட்டிருக்குன்னா, அ இந்த சஃபயர்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. நீலம் கல் அப்படிம்பாங்க. அதுல செய்யப்பட்டிருக்கு அந்த அந்த விக்கிரகம். அந்த விக்கிரகத்தோட பேரு ஸ்ரீ வாசுதேவா. ஸோ அந்த மாரி ஒரு இடம் இது. இந்த க்ஷேத்திரம். இந்த புருஷோத்தம க்ஷேத்திரம். ஓகே. ஸோ இந்த புருஷோத்தம க்ஷேத்திரத்துல போயி அந்த குளத்த பார்த்துட்டு, நீங்க புருஷோத்தம் போறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறாரு. அது எப்படின்னா, ஒரு 1000 அஸ்வமேதா யாகங்கள் பண்றவோட பலன் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. இவர் சொல்லிக் குடுக்குறார் ராஜாக்கு எல்லாமே இந்த மாரி விஷயம். அதே மாதிரி அந்த குளத்துல குளிச்சீங்கன்னா, உடனே உங்களுக்கு மோட்சமும் கிடைக்கும் அப்படின்னு. ஸோ இந்த மாரி ஒரு இடம் இருக்கு அப்படின்னு அவர்கிட்ட சொல்றாரு. அ இந்த இந்திரதும்ன ராஜா கிட்ட. அதே மாதிரி என்னன்னா, அந்த ஒரு குளம் இந்த மாரி இடத்துக்கு ஒரு கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு ஆசிரமம் இருக்கு. அந்த ஆசிரமம் அதுக்கு பேர் ஷாபர தீபிகா அப்படின்னு பேரு. ஸோ இந்த ஷாபராங்கிறது யாருன்னா, அந்த அந்த பர்ட்டிகுலர் அந்த காட்டுல இருக்கிற இந்த வேட்டைக்காரங்க. அவங்க ஒரு பழங்குடி ஜனங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ட்ரைபல் ஆக்சுவலி. அவங்க தான் அங்க வசிக்கிறாங்க, அந்த காட்டுக்குள்ள. ஸோ இவங்க அந்த கோயில பராமரிச்சுட்டு இருக்காங்க. அந்த கோயில்ல பார்த்தீங்கன்னா, அந்த விக்கிரகம் இருக்கு இல்லையா? அதோட இன்னொரு பேர் என்னன்னா, நீல மாதவ். ஏன்னா, நீல கலர்ல இருக்கும். ஏன்னா நீல அந்த கல்லால செய்யப்பட்டிருக்கு. சஃபயர் அந்த கல். ஓகே. ஸோ அதால செய்யப்பட்டிருக்கிறதுனால அதுக்கு பேரு அந்த விக்கிரகத்துக்கு பேர் நீல மாதவா. ஸோ இந்த நீல மாதவ தான் அவங்க
டெய்லி வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க, வேண்டிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டுலாம் சொல்றாரு. ஸோ பகவான் பார்த்தீங்கன்னா அவர் பல ரூபத்துல வரலாம். கல் ரூபத்துல வரலாம், கல் வடிவில் வரலாம், இல்லைன்னா மர வடிவில் வரலாம். ஸோ இந்த மாதிரி இங்க பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ சஃபயர் கல்ல வடிவில் அவங்க வந்து வச்சு கும்பிட்டுட்டு இருக்காங்க அந்த நீல மாதவர். ஓகே. ஸோ இத கேட்டதுமே ஓகே. அப்போ இந்த இவரும் சொல்றாரு, "நான் அங்க இருந்திருக்கேன். நான் அந்த இடத்துல எல்லாம் பார்த்திருக்கேன். இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு." அங்க பார்த்தீங்கன்னா, அந்த அந்த இருக்கிற அந்த ட்ரைபல்லாம் இருக்காங்க இல்லையா? அந்த சபரன் சொல்ற அந்த பழங்குடி மக்கள்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அங்க வந்து டெய்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு எல்லாம் புனிதமான சடங்குகள்லாம் பண்றாங்க. அ அப்புறம் பூவெல்லாம் அந்த கல்ப மரம் இருக்கிற மரத்திலிருந்து அந்த பூவெல்லாம் கொண்டு வந்து தூவுறாங்க அது மேல. எல்லாமே அவர்கிட்ட எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு. எல்லாமே கம்ப்ளீட்டா. சரி அப்படின்னு சொன்னதுமே இவருக்கு வந்து ஒரே பயங்கரமான ஒரு ஆர்வம் வந்துருது. சரி எப்படியாவது நம்ம வந்து இத போய் பார்க்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஒரு ஆர்வம் வருது. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பேசி அவர் சொல்லிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவரு சொல்லி முடிச்சதுமே பார்த்தீங்கன்னா, அந்த டிராவலர் இருக்காரு இல்லையா? அவர் வந்து மறைஞ்சிடுறாரு உடனே. சரி இவர்கிட்ட ஃபர்தர் கேட்கலாம். இந்த இடம் என்ன எங்க இருக்குன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, அவர் வந்து மறைஞ்சு போயிறாரு. அப்புறம் இவருக்கு இன்னொரு கவலை. என்ன பண்றது? இது எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படின்னு சொல்லி ஆனா இவருக்கு தெரியும். அந்த பேரெல்லாம் கேள்விப்பட்டிருக்காரு. இந்த மாரி சபராங்கிற ஒரு பழங்குடி மக்கள் இருக்கிற ஒரு காடு. அங்க வந்து நீலாதிரிங்கிற ஒரு மலை இருக்கு. அங்க வந்து நீலமாதவன் இந்த மாரி ஒரு ஒரு விக்கிரகம் இருக்கு. இதெல்லாம் அவருக்கு ஞாபகம் வருது. சரி இத வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, உடனே அவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய அரண்மனையில அந்த தலைமை பிராமணர் பூஜாரி இருப்பார்ல, பூஜகர் இருப்பார் இல்லையா? வித்யாபதின்னு அவருடைய பேரு. அவர கூப்ட்டு, உடனே நீங்க வந்து இந்த மாரி ஒரு இடம் இருக்கு. அ அவந்திப்பூர்ல. ஸோ நீங்க போயி இந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சு, என்கிட்ட வந்து என்ன இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர வந்து அனுப்பி விடுறாரு. அ அவரும் போறாரு. இந்த வித்யாபதிங்கிறவர் வந்து அவரு வந்து பல மாசம் அது பல ஒரு ரொம்ப மாசமா அவரு வந்து டிராவல் பண்றாரு. போய் கண்டுபிடிக்கிறதுக்கு. காடு காடா, ஊர் ஊரா போய் தேடுறாரு. கடைசியில வந்து அவரு கண்டுபிடிச்சிடுறாரு. இந்த நீலாதிரிங்கிற ஒரு அ அ மலை இருக்கிற இடம் போயிடுறாரு. அங்க போய் பார்க்கும்போது, அவர் சொன்ன மாதிரி அங்க வந்து இந்த சபராங்கிற பழங்குடியினர்லாம் அங்க வந்து இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்கலாம் இந்த பன்னி இருக்கு இல்லையா? பன்னி மேய்ப்பவர்கள் தான். அவங்கலாம் இந்த பன்னி மேய்ச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. சரின்ட்டு அத போய் பார்த்துடுறாரு. பார்த்துட்டு சரி ஓகே பார்த்தாச்சு. இனி வந்து அவருக்கு வந்து அந்த நீல மாதவ் எங்க இருக்காங்க? அத பார்க்கணுமே. அ அவர பார்க்கறதுக்கு எப்படின்னா, அத வந்து பார்க்க முடியாது. ஏன்னா இவங்க வந்து அத கும்பிடுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப சீக்ரெட்டான ஒரு இடத்துல வச்சு அங்க கும்பிட்டுட்டு இருக்காங்க. யாருமே வந்து நெருங்க முடியாது. அந்த மாரி ஒரு இடத்துல வச்சு ரொம்ப சீக்ரெட்டா கும்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவருக்கு அத பார்க்கணும். எங்க இருக்குன்னு பார்க்கணும்னு ஒரு ரொம்ப ஆர்வம். இவரு கேட்டா அவங்க கொ நிச்சயமா வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவரு வந்து அவங்க இனத்துக்கு சேர்ந்தவங்க கிடையாது. இவரு வித்யாபதி. சரி அப்படின்னு என்ன பண்ணலாம்? இதுக்கு ஒரு ஐடியா என்ன பண்ணலாம்? அப்படிங்கிறதுக்காக, அவர் என்ன பண்றாருன்னா, அந்த சபர பழங்குடியினரோட தலைவர் இருப்பார் இல்லையா? அந்த தலைவர் அவருடைய பேரு வந்து விஸ்வவசு. அந்த தலைவரோட பேரு. அவருக்கு வந்து ஒரு அழகான ஒரு பொண்ணு. சரி இவர் என்ன பண்றாரு, நம்ம வந்து இவங்க கூட சேரணும்னா, நம்ம என்ன என்ன பண்ணலாம்னா, இவர் என்ன பண்றாருன்னா, அந்த பொண்ண வந்து எப்படியோ இது பண்ணி, அந்த பொண்ண வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அந்த பொண்ணுக்கும் இவர் மேல ஆசை வந்து, இவர வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சரி இவர் கல்யாணம் பண்ணியாச்சுன்னா, அப்புறம் இவரும் வந்து அவங்க கூட ஒரு ஒரு அவங்களோட ஒரு அ மெம்பர் ஆயாச்சு இல்லையா? ஸோ அதனால இவர் என்ன பண்றாருன்னா, கல்யாணம் பண்ணிட்டு அப்பவும் வந்து அவங்க வந்து கொண்டு போய் காமிக்கிறது கிடையாது. அப்புறம் ஆனா அந்த அந்த விஸ்வாசோட மகள் இருக்கா இல்லையா? அவ வந்து அவங்க அப்பா வந்து ரொம்ப வற்புறுத்துறா. இது மாரி உங்க மருமகன் தானே, நீங்க வந்து அவருக்கு காமிக்கலாமே கொண்டு போய் அப்படின்னு சொல்லி ரொம்ப வற்புறுத்தினதுக்கு அப்புறம் அவர் ஒரு நாள் என்ன சொல்றாரு, சரி நான் ஒரு கண்டிஷன் கொண்டு போய் காமிக்கிறேன். ஆனா போற வழியெல்லாம் பார்க்கக்கூடாது. அதனால இவர வந்து நான் வந்து கண்ண வந்து கட்டி தான் கொண்டு போவோம் அப்படின்னு சொல்றாரு. இவரும் ஒத்துக்கிறாரு. ஒத்துட்டு இவரு என்ன பண்றாருன்னா, அவங்க அந்த கண்ண கட்டி கூட்டிட்டு போம்போது, இவரு ஒரு ஐடியா பண்றாரு. கூடயே என்ன பண்றாருன்னா, கொஞ்சம் இந்த கடுகு இருக்கு இல்லையா? கடுகு எடுத்துக்கிறாரு கையில. கடுகு எடுத்துட்டு அப்படியே போகும்போது, அந்த போற வழியெல்லாம் அப்படியே தூவிட்டே போறாரு. அந்த கடுக அப்படியே தூவிட்டு போறாரு. போய் கடைசியில அந்த காட்டுக்குள்ள அந்த கரெக்ட்டா அந்த அ நீலமாதவ் இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. அங்க போய் அவங்க அந்த கட்ட வந்து அவுத்துடுறாங்க. அவுத்ததுமே அவர பார்க்குறாரு. பார்த்ததுமே அவருக்கும் பயங்கரமான ஒரு அதிர்ச்சி. அவ்வளவு நல்லா இருக்கு. அவ்வளவு அழகா இருக்கு அந்த நீலமாதவ்.
அவ்வளோ அழகா அவ்வளோ அலங்காரம் பண்ணி அவங்களெல்லாம் இது பண்ணி எல்லாம் கொண்டாடுறாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்து அவருக்கு ரொம்ப 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 இதாயிட்டாரு, சந்தோஷமா ஆயிட்டாரு. உடனே அதை பார்த்ததுமே அவருக்கு வந்து சரி, இங்க இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு அவருக்கு. தெரிஞ்சதும் அவர் வந்து இது எப்படியாவது இந்திரதும்னா ராஜாவுக்கு வந்து சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அஹ், அந்த அஹ், இந்திரதும்னக்கு வந்து அவருக்கும் வந்து இந்த நீலமாதவ பார்க்கிற ஒரு ஒரு பார்க்கணும்னு அவருக்கும் ஒரு பெரிய ஆர்வம் இருக்கு இல்லையா மனசுல. அந்த ஒரு இந்திரதும்னாவோட மனசுல இருக்கிற ஆர்வத்தை வந்து இந்த நீலமாதவ் இங்க இருக்காரு இல்லையா, அவர் வந்து புரிஞ்சுக்கிறது, அவருக்கு தெரிஞ்சிருது. அவர் பகவான் தானே, அவருக்கு எல்லாரையும் தெரியுமே, எல்லா விஷயம் தெரியும். அவர் வந்து இதை வந்து அவர் வந்து அந்த இந்திரதும்னாவோட மனசுல இருக்கிறது வந்து அவருக்கு தெரிஞ்சிருச்சு. இவ்வளவு ஒரு ராஜாக்கு வந்து என்ன பார்க்கணும், என்ன வந்து வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இவ்வளவு ஆர்வமா இருக்காரே ஒரு ராஜா, இவ்வளவு பெரிய ராஜா வந்து பிரம்மாண்டமா என்ன வந்து வச்சு பார்த்துக்கணும் அப்படின்னு அந்த ஒரு ஆர்வத்தை வந்து இந்த நீலமாதவ் புரிஞ்சு என்ன பண்றாருன்னா, சரி இது வந்து எப்படியாவது வந்து நம்ம வந்து இந்த தலைவர் இருக்கார் இல்லையா அந்த விஸ்வவசு, அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்றாரு. இந்த மாதிரி இப்படி ஒரு ராஜா இருக்காரு, அவர் வந்து என்னை வந்து ரொம்ப ஆடம்பரமா வழிபாடு பண்ணணும் அப்படின்னு அவர் வந்து அந்த நோக்கத்தோட இருக்காரு. சோ நான் வந்து அங்க போயிடுறேன் அப்படின்னு ஒரு அவருக்கு வந்து ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறாரு அவருக்கு. இதை கேட்டதுமே இவருக்கு விஸ்வாஸ்க்கு வந்து அப்படியே உடைஞ்சு போயிட்டாரு. ஐயோ, எப்படி இப்படி எப்படி இவர் வந்து நம்மளை விட்டுட்டு எப்படி போலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கம்ப்ளீட்டா வந்து அவர் அப்படியே உடைஞ்சு நின்னுடுறாரு. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுமே அவர் வந்து சரி இது வந்து எப்படி தெரிஞ்சிருக்கும் இவருக்கு, இது ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, இவர் இந்த இந்த வித்யாபதி வந்திருக்காரு இல்லையா, இவருதான் என்னமோ பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து அந்த வித்யாபதி மேல ஒரே கோபம். அப்புறம் என்ன பண்றாருன்னா அவர் வந்து இந்த வித்யாபதி இதுதான் எல்லாமே, இதுக்கு காரணம் வந்து இந்த வித்யாபதி தானே, அதனால இவரை வந்து நம்ம வந்து கட்டி பிடிச்சு வச்சிடலாம், இவரை கட்டி போட்டு இங்கேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவரை வந்து கட்டி போட்டுடுறாங்க. திரும்பி போனா தானே ராஜா கிட்ட போய் இவரெல்லாம் பேசுவாரு சொல்லுவாரு, அவர் வருவாரு. அதனால இவன் வந்து நம்ம விட வேண்டாம் அப்படின்னு சொல்லி இங்கே கட்டி போட்டுடுறாங்க. ஸோ இங்க கட்டி போட்டதுமே அப்புறம் அந்த அந்த வித்யாபதியோட பொண்டாட்டி இருக்கார் இல்லையா, அவர் அந்த 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 தலைவரோட மகள், அவ வந்து என்ன பண்றாருன்னா எங்களுக்கு எல்லாம் தெரியாம ஒரு ராத்திரி என்ன பண்றாருன்னா அவர் வந்து அவுத்து விட்டு அனுப்பி விட்டுறாரு அவ அந்த வித்யாபதியை. அவரோட அங்கிருந்து தப்பிச்சு போய் நேரா அவந்திப்பூர் போய் அங்க வந்து இந்திரதும்னா கிட்ட போய் அவரை பார்த்து இதெல்லாமே சொல்றாரு. இப்படி இப்படி இருக்கு, நான் இதெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன், நம்ம போனோம்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், நான் அந்த வழி எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த கடுகு தூவிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம போகும்போது ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துருக்கும். ஸோ அதை நம்ம அந்த இதை பார்த்து அப்படியே போய் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி உடனே சொல்லி இந்திரதும்னா வந்து உடனே எந்த நேரம் வேஸ்ட் பண்ணாம உடனே ஒரு ஒரு அவருடைய சேனைகள்லாம் கூப்பிட்டுட்டு அவருடைய ரதம் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க அந்த மலையை நோக்கி. போய் அங்க பார்க்கும்போது அதே மாதிரி அந்த செடியெல்லாம் வளர்ந்துருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துருக்கு. அதை பார்த்து அந்த செடியை அப்படியே ஃபாலோ பண்ணி அப்படியே போயிடுறாங்க, உள்ள போயிடுறாங்க காட்டுக்குள்ள. கரெக்டா அந்த கோயிலுக்கிட்டே போயிடுறாங்க. அந்த கோயிலுக்கிட்ட போய் பார்க்கறாங்க. அங்க போய் பார்த்ததுமே நீலமாதவ் அங்க காணும். நீலமாதவ் அங்க இல்ல. பார்த்ததுமே அவருக்கு யாருக்கு நம்ம இந்திரதும்னருக்கு வந்து பெரிய ஒரு திருப்பியும் கவலை. இவ்வளவு இவருங்க எல்லாம் பார்த்திருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க, இவ்வளவு கேட்ட பிறகும் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி ஒரே அவருக்கு வந்து வருத்தம். அப்ப என்ன பண்றாருன்னா அவர் வந்து அங்கேயே உட்கார்ந்து அழுக ஆரம்பிச்சிடுறாரு. இப்படி பண்ணிட்டீங்களே, அவர் நீலமாதவிட்ட வேண்டிக்கிறார். நான் என்ன தப்பு பண்ணினேன், எனக்கு வந்து நீங்க தரிசனம் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ஒரே வருத்தத்துல அவர் அங்க உட்கார்ந்து இது பண்றாரு. இப்ப பகவான்கிட்ட வந்து வேண்டிக்கிறார். அப்ப பாத்தீங்கன்னா பகவானே வந்து அவருடைய நேரடியா வர்றதில்ல, அவருடைய கனவுல வந்து சொல்றாரு, ஒன்னும் கவலைப்படாத, நீ வந்து திருப்பி போ, ஜெகநாத் புரிக்கே போயிடு. அங்க போனீங்கன்னா அங்க வந்து நான் வந்து உனக்கு இதே ரூபத்துல நான் ஒரு ரூபத்துல வருவேன். அங்க வந்து நான் வந்து உனக்கு ஒரு தரிசனம் கொடுக்குறேன், நீ போய் அங்க போய் பண்ண வேண்டிய காரியங்கள்லாம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பி விட்டுறாரு. ஸோ அவர்கிட்ட இந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த இந்திரதும்னர் என்ன பண்றாருன்னா உடனே திருப்பி கிளம்பி ஜெகநாத் புரிக்கு வந்துடுறாரு. அங்க வந்து
அங்க வந்துடுறாரு. அப்புறம் அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் நீலமாதவ காணோம்னு சொன்னதுமே இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே கவலை. இந்த பழங்குடியினர் இருக்காங்க இல்லையா, இந்த சபராங்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் அவனா அவங்களுக்கு வந்து வழிபாடு பண்றதுக்கு அவர் இல்லையாங்க. அப்புறம் இவங்களுக்கும் வருத்தம். ஆனா அவர் ஜெகநாதர் வந்து ஓகே, அதுலயும் ஒரு அவர் வந்து இங்க ஜெகநாத் புரிக்கு வர்ற காரணமும் ஒண்ணு இருக்கு. அது ஒரு காரணத்தோட இல்லாம இருக்காது. அவர் ஒரு எல்லாருக்கும் நன்மை கொடுக்கணும். ஏன்னா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த காட்டுக்குள்ள அவரை வச்சு சும்மா ஒரு சின்ன விக்கிரமா வச்சு ஒரு காட்டுக்குள்ள ரொம்ப சீக்ரெட்டா இவங்களை மாத்திரம் இவங்க சபரர் அந்த குடி இவங்க இருக்காங்க இல்லையா, அந்த ட்ரைபல், அவங்க மாத்திரம் வந்து வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஏன் அப்படி? என்ன வந்து எல்லாருமே பண்ணலாமே, எல்லாருமே என்ன வந்து வழிபாடு பண்ணலாமே, எல்லாருக்கும் வந்து வந்து நன்மை கிடைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து இந்த டிசிஷனை எடுத்து அங்கிருந்து இடம் மாறி ஜெகநாத் புரிக்கு வர்றதுக்காக அவர் வந்து அந்த தீர்மானம் எடுத்துடுறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா இப்ப இங்க வர போறாரு. சோ அப்ப நாரதர் வந்து அங்க இந்திரதும்னா வந்து பாக்குறாரு. நாரத முனி அவர் வந்து இந்திரதும்னா இது எல்லாமே நடக்கிறது வந்து சத்தியலோகத்துல. அப்ப நாரத முனி வந்து அவர்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி இந்த மாதிரி இவர் வர போறாரு. ஸோ இந்த ஜெகநாதர் இங்க வரும்போது இவரை வந்து நீங்க வந்து அதுக்குண்டான என்ன பிராண பிரதிஷ்டெல்லாம் பண்ணணும் இல்லையா அந்த கோயில்ல, அதுக்காக நீங்க அவர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கோயில் கட்டுங்க. கட்டின பிறகும் பிரம்மாவே வருவார். பிரம்மாவே வந்து அவரை வந்து பிராண பிரதிஷ்டம் பண்ணுவாங்க இந்த கோயில்ல. அதனால நீங்க கோயிலுக்கு பண்ணக்கூடிய வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு நாரதமுனி. சரின்ட்டு உடனே வந்து இவர் இந்திரதும்னா என்ன பண்றாரு, உடனே வந்து பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. கோயில்லாம் கட்டிடுறாரு. பயங்கரமான கோயில் கட்டி வச்சிடுறாரு. அப்புறம் என்ன பண்றாருன்னா, சரி போய் பிரம்மாவை கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நாரதமுனி என்ன பண்றாருன்னா இந்திரதும்னாவை வந்து கூட்டிட்டு பிரம்மலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. பிரம்மலோகங்கிறது சத்தியலோகம் தான். ஸோ பிரம்மலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. ஸோ பிரம்மலோகத்துக்கு போறது வந்து அவ்வளோ நம்ம யாருமே போக முடியாது, அவ்வளோ ஈஸி கிடையாது. பிரம்மலோகம் எல்லாம் போறது வந்து சொர்க்கலோகத்துல இருந்து 7வது லோகம் மேல. ஓகே, ஸோ அங்க போறாரு. ஏன்னா இந்திரதும்னர் வந்து ஒரு சாதாரண ஒரு ராஜா கிடையாது. அவர் வந்து அவரோட ஒரு இது பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கடவுள் பக்தி உள்ளவர். அவர்கிட்ட அவ்வளோ ஒரு பக்தி இருந்தால அவர் வந்து நேரடியா பகவானே வந்து அவருக்கு வந்து பேசியிருக்காரு அவர் கூட. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து பிரம்மலோகம் போகிறது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஓகே, ஸோ அவர் வந்து நாரதமுனியே வந்து அவர் கூட்டிட்டு போறாரு அவங்க அப்பா கிட்ட, பிரம்மா கிட்ட கூட்டிட்டு போறாரு சத்தியலோகத்துக்கு. ஸோ அங்க போய் பார்த்தீங்கன்னா அங்க எல்லாமே அவங்க வந்து பிரம்மா என்ன சொல்றாருன்னா, ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெகநாதர் வந்து அங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு மரத்துல செய்யப்பட்ட ஒரு வடிவுல அவர் வந்து அந்த மரத்தோட பேர் வந்து கல்ப விருட்சம் அப்படின்னு ஒரு மரம். அந்த மரத்துல உண்டாக்கப்பட்ட ஒரு விக்கிரம், அந்த ஒரு 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 ரூபத்துல அவர் வந்து அங்க வரப்போறாரு அப்படின்னு சொல்லி பிரம்மா வந்து இவருக்கு சொல்லிடுறாரு. யாருக்கிட்ட? நம்ம இந்திரதும்னர்கிட்ட. ஸோ இந்த மரம்ங்கிறது வந்து கல்பவருஷ மரம் வந்து அது ஒரு சாதாரண மரம் கிடையாது. அதுவும் எங்கிருந்து வந்திருக்குன்னா ஸ்வேதா த்வீப் அப்படின்னு ஒரு, அது வந்து ஒரு ஆன்மீக ஒரு ஒன் ஆஃப் த பிளானட். அந்த ஆன்மீக உலகத்துல இருக்கிற பிளானட் தான் ஸ்வேதா த்வீப் அப்படிம்பாங்க. அது ஒரு தீவுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தீவு பாத்தீங்கன்னா எல்லாமே அங்க பாத்தீங்கன்னா பார்க்கடல் தான் அங்க ஃபுல்லா. அந்த கடல்ல இந்த ஒரு சின்ன ஒரு தீவு. ஓகே, அந்த தீவுல இருக்கிற இந்த மரம் தான் இந்த கல்ப விருட்சங்க மரம். அந்த மரம் தான் இங்க வரப்போகுது இப்போ பூமிக்கு. ஓகே, பூமிக்கு வந்து அந்த மரத்துல தான் இந்த அந்த மரத்துல செய்யப்பட்ட அந்த விக்கிரம் தான் ஜெகநாதரா வரப்போறார். ஓகே, ஸோ இந்த மரமும் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பெரிய விசேஷமான மரம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா அந்த மேரு அப்படிங்கிற மலை இருக்கு இல்லையா, அந்த மலையில தான் இந்த மரம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு மரத்துல உண்டாக்கப்பட்ட ஒரு விக்கிரம் தான் இந்த ஜெகநாதர். ஓகே, ஸோ அப்புறம் இதெல்லாம் கேட்டதுமே அவர் பிரம்மா சொல்லிடுறாரு, சரி நீ போய் அங்க கோயில கட்டியிருக்க, இனிமேல நீ போய் ரெடியாரு, இது வரும் அப்படிங்கிறாரு. இந்த மரம் அங்க வரும். அப்ப நீ வந்து நீயே பார்க்கலாம், அதை பார்த்து என்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிக்கலாம், உனக்கு எல்லாமே அந்த டைரக்ஷன்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும், நீ போலாம் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி விடுறாரு இந்திரதும்னருக்கு. சரி, இந்திரதும்னரும் திருப்பியும் இந்த பூலோகத்துக்கு வந்துடுறாரு.
ஆனா இந்த பூலோகத்துக்கு வந்து பார்க்கும்போது இங்க எல்லாமே மாறிடுறது. இவர் போகும்போது ஒரு மாதிரி இருந்தது, இங்க வந்து பார்த்தோம்னா கம்ப்ளீட்டா எல்லாமே மாறி போச்சு. யாருமே இல்ல. இவருக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தருமே இங்க இல்ல. எல்லாமே இவரோட அரண்மனை எல்லாமே மாறி போயிடுச்சு. ஏன் அப்படின்னா பிரம்மலோகத்துல பாத்தீங்கன்னா அவங்களுடைய டைமுக்கும் நம்ம டைமுக்கும் வந்து வித்தியாசம் இருக்கு. ஓகே, அங்க பிரம்மாவோட ஒரு 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 மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன். பிரம்மாவுடைய ஒரு மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த லோகத்துல நம்ம வந்து பூமியில பாத்தீங்கன்னா அந்த கணக்கு பாத்தீங்கன்னா 36 கோடி வருஷம். அவருடைய ஒரு வருஷம், பிரம்மாவுடைய ஒரு வருஷம் இங்க வந்து 36 கோடி வருஷம். அப்ப என்ன ஆகுதுன்னா இவர் வந்து பிரம்மா கிட்ட ஜஸ்ட் ஒரு 1 ஹவர் மீட்டிங் தான் பிரம்மாவோட இந்திரதும்னருக்கு. சோ அங்க 1 ஹவர் மீட்டிங் முடிச்சிட்டு வர்றதுக்குள்ள இங்க பாத்தீங்கன்னா 36 கோடி வருஷம் தாண்டிடுச்சு. சோ இங்க வந்து அவர் வந்து யாருமே அவர் வந்து ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. ஓகே, அப்போ என்ன இந்த வித்யாபதி எல்லாமே அவர் யாருமே இல்லை அங்க. ஓகே, அப்படி இருக்கும்போது அவர் வந்து ரொம்ப இதாயிடுறாரு, என்னது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த பகவானே என்ன பண்றாருன்னா அவருக்கு வந்து வந்து சொல்றாரு, இந்த மாதிரி நீ வந்து கவலைப்படாத, நான் வந்து நீ அந்த கடல் கரையில போ, அங்க போய் பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா நீ வந்து உனக்கு ஒரு பெரிய மரம் வரும், அந்த மரத்தை நீ வந்து கொண்டு வா, அப்புறம் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி, இந்திரதும்னா என்ன பண்றாரு, அவர் இங்க வந்து ஓகே இங்க வந்து பார்த்தானே யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு ஒருத்தருமே இல்லை. ஏன்னா அவருடைய கூட இருந்த அவருடைய குடும்பம், அவருடைய நண்பர்கள், அவருடைய ராஜ்யம் எல்லாமே வந்து இழந்துட்டார். ஒண்ணுமே இல்லை இங்க. ஓகே, அவருடைய கூட இருந்த கூட்டாளிகளும் ஒருத்தரும் இல்லை. ஸோ அப்ப என்ன பண்றாருன்னா சரி அப்படின்னு சொல்லி அந்த கடல் கரைக்கு போறாரு. அப்படியே கடல் கரைக்கு போகும்போது பாத்தீங்கன்னா அங்க ஒரு பெரிய மரம் மிதங்கிட்டு வருது. அந்த மரம் தான் இந்த கல்ப விருட்சங்கிற மரம். ஓகே, ஸோ அந்த மரத்தை பார்த்ததுமே இவர் கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த மரம் பாத்தீங்கன்னா பயங்கரமான மரம். அது வந்து அந்த அந்த மரத்தை வந்து இவர் வந்து சரி அங்க மற்ற இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு அங்க எல்லாரையும் கூப்பிட்டு அந்த மரத்தை வந்து எப்படியாவது பிடிச்சு இழுங்க அப்படின்னு சொல்லி ஹெல்ப் கேட்கிறாரு. ஸோ எல்லாரும் போய் அந்த மரத்தை இழுத்து பார்க்குறாங்க. அந்த மரத்தை வந்து இழுக்கவே முடியல, அவ்வளவு வெயிட். மரத்தை வந்து ஒருத்தர்னாலையும் இழுக்க முடியல. எத்தனையோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க, யானையெல்லாம் வச்சு இழுத்து பார்த்தாங்க. பூரம் அவர்கிட்ட இருக்கிற அந்த சேனை எல்லாம் போய் எல்லாருமே அந்த ஆர்மி ஃபுல்லாவே போய் பார்க்குறாங்க. ஒருத்தருமே வந்து அதை வந்து நகர்த்த கூட முடியறது இல்லை, அவ்வளோ ஹெவி. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்துல வந்து ஒருத்தர் வர்றாரு. அவர் வந்து என்ன சொல்றாரு, நான் பண்றேன், நான் வந்து ஒரு சபரா, அந்த பழங்குடியினர் மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த பழங்குடியினர் மக்களுக்கு சேர்ந்தவர்னாரு சபரா. அதனால நான் வந்து இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் போய் ரொம்ப ஈஸியா அந்த மரத்தை வந்து கொண்டு வந்துடுறாரு கரைக்கு. கரைக்கு கொண்டு வந்துட்டு இப்போ என்ன பண்றது அப்படின்னு வரும்போது அப்பதான் என்ன ஆகுதுன்னா அந்த பழங்குடியினர் வந்தார் இல்லையா, அவர் வந்து அந்த விஸ்வவசுங்கிற ஒரு அந்த பழங்குடியினரோட தலைவர் இருந்தார் இல்லையா, அவரோட வம்சத்துக்கு சேர்ந்தவர், அந்த அந்த ஒரு குடும்பத்துக்கு சேர்ந்தவர் அவர். ஸோ அந்த அப்புறம் என்ன பண்றாங்கன்னா மரத்தை எடுத்து கொண்டு போய் அங்க ஒரு குண்டிச்சா கோயில் இருக்கு, குண்டிச்சா கோயில்ட்டு அந்த கோயில கொண்டு வந்து வைக்கிறாங்க. வச்சுட்டு இப்போ என்ன பண்றாருன்னா இந்த இந்திரதும்னு என்ன பண்றாருன்னா இதை இப்போ இது பண்ணணுமே, அந்த சிலை பண்ணணும் இல்லையா. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லா இந்த ரொம்ப சிறந்த இந்த இவங்க இருப்பாங்க இல்லையா, அந்த சிலைகள்லாம் பண்றவங்க, அவங்களெல்லாம் கூப்பிடுறாரு. எல்லாம் கூப்பிட்டு எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கறாங்க. ஆனா அந்த ஊழியை வச்சு அதை சுத்தி அடிச்சாலே வந்து அந்த ஊழியை உடைஞ்சு போகுது, மரத்துக்கு ஒன்றும் ஆகுறது இல்லை. ஸோ எல்லாமே ட்ரை பண்ணி பண்ணி பார்த்து வந்து ஒண்ணுமே பண்ண முடியல, அவ்வளோ அவ்வளோ ஸ்ட்ராங் அந்த மரம். சரி, உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நம்மளால எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு எல்லாமே கைவிட்டுறாங்க. அப்புறம் என்ன பண்றாருன்னா சரி அப்படின்னு சொல்லும். அப்படி இருக்கும்போது அங்க ஒரு 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 வயசான ஒரு ஒரு பிராமணர் வர்றாரு. ரொம்ப ரொம்ப வயசானவர். அவருடைய பேர் வந்து அனந்த மகாராணா. ஓகே, அனந்த மகாராணான்னு அவரோட பேரு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அவரு வந்து விஸ்வகர்மா. விஸ்வகர்மா யாருன்னு தெரியலையா, விஸ்வகர்மா வந்து அவர் வந்து இந்த தேவர்களுக்கெல்லாம்
என்ன சொல்றது, கார்பெண்டர்னே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு எல்லாம் அரண்மனைகள்லாம் பண்ணி கொடுக்கறது, இந்த சிற்பம் வேலையெல்லாம் பண்றாங்க இல்லையா, அதெல்லாம் பண்ணி கொடுக்கறது, அது அவருடைய வேலை. விஸ்வகர்மா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வயசான ஒரு பிராமணர் தோற்றத்துல அனந்த மகாராணா அப்படின்னு அந்த பேர்ல வந்து இங்க வர்றாரு. சோ அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, சரி நான் வந்து இந்த மரத்துல வந்து இந்த விக்கிரகத்தை வந்து நான் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்னா, 3 வாரம் என்னை வந்து தனியா விட்டுடணும், யாருமே வரக்கூடாது. நான் ஒரு தனியான ஒரு இடத்துல ஒரு ரூம்ல என்ன பூட்டிடுங்க, நான் வந்து வேலையை ஆரம்பிச்சிருவேன். ஆனா 3 வாரம் வரைக்கும் யாருமே வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எந்த காரணத்தை கொண்டும் அந்த அந்த பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகே, இந்திரதும்னர் சொல்றாரு, சரி பரவாயில்ல, ஒன்றும் அதுல என்ன பிரச்சனை, ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு அந்த அரண்மனையிலேயே ஒரு பெரிய ஒரு ரூம் கொடுத்து அவருக்கு வேண்டிய எல்லா ஐட்டம்ஸ் எல்லாம் சாமான்லாம் கொடுக்குறாரு. எல்லாம் கொடுத்து 3 வாரத்துக்கு அவர் வந்து என்ன பண்றாருன்னா உள்ள கதவு பூட்டிடுறாரு. பூட்டிடல, அவர் வந்து உள்ள இருக்காரு. அப்ப டெய்லி பாத்தீங்கன்னா ராஜா வந்து அவர் ராணியும் அந்த திருதுண்ட ராஜாவும் அந்த வழியா போகும்போதெல்லாம் அவங்களுக்கு சத்தம் கேட்கும். அந்த ஊழியோட சத்தம் இருக்கு இல்லையா, ஊழி வச்சு அடிக்கிற சத்தம், அது கேட்குது டெய்லி. இப்படியே போயிட்டே இருக்கு. இப்படி சரி அவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இவங்களுக்கும் ஒரு ஒரு ஆசுவாசம். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 2 வாரம் ஆன பிறகு பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த சத்தம் வந்து நின்று போகுது. சுத்தமா சத்தமே இல்லை. அப்போ ராஜாவுக்கு ஒரு கவலை, என்ன இது திடீர்னு இப்படி நின்று போச்சு, 3 வாரம் சொன்னாரு, 2 வாரம் தான் ஆகுது, திடீர்னு பாத்தீங்கன்னா சத்தமும் வரல, ஒன்னும் வரல. இவர் என்னன்னா இவர் ரொம்ப வயசானவர் வேற, ஏதோ நடந்திருக்குமோ, என்ன ஆயிருக்கும்னு இவங்களுக்கு ஒரே கவலை. சரி, ஆனா அவர் சொல்லியிருக்காரு 3 வாரம் வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டும் கதவை திறக்கக்கூடாதுன்னு வேற சொல்லியிருக்காரு. என்ன பண்றதுன்னு இவருக்கு ஒரே கவலையா இருக்கும். அப்போ அந்த ராணி சொல்றாங்க, இல்ல இல்ல நீங்க இப்படி விட்டுறாதீங்க, பாவம் அவர் வந்து வயசானவர் வேற, நிச்சயமா ஏதோ நடந்திருக்கும். ஸோ நம்ம கதை திறக்காம பார்க்காம இருந்தோன்னா அது ரொம்ப இதாயிரும், அதனால நீங்க எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. சரின்ட்டு அப்புறம் ராஜாக்கு வேற வழியே இல்லை. சரி அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவருக்கு கவலை என்னன்னா அவருக்கு ஏதோ ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி அந்த கவலையில என்ன பண்றாருன்னா அந்த கதவை வந்து திறந்துடுறாங்க. கதவை திறந்ததுமே என்ன ஆச்சுன்னா, அங்கிருந்து அந்த 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 பிராமணர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து உடனே மறைஞ்சிடுறாரு. அங்க மறைஞ்சிடுறாரு உடனே. அப்புறம் அந்த விக்கிரத்தை பாத்தீங்கன்னா அதை பார்த்தா அவங்களுக்கு இன்னும் பயங்கரமா ஒரு அதிர்ச்சி. ஏன்னா அது வந்து ஒரு வடிவமே ஒன்றும் சரியில்லை, கை இல்லை, கால் இல்லை, கண்ணு இல்லை, அந்த கண்ணுக்கு மேல அந்த புற அந்த இருக்கு அது இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஒரு பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு இந்த விக்ரம் எல்லாம். ஏன்னா அது வந்து இன்னும் இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா அது வந்து அதோட இன்னும் பினிஷ் பண்ணல அவரு அப்படின்னு நினைச்சிட்டாங்க. சொன்ன இன்னும் முடிக்கல அவரு, அதனாலதான் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு இவங்க அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அப்படின்னு பார்த்துட்டு அவருக்கு வந்து இந்திரதும்னருக்கு வந்து திருப்பியும் ஒரு பயங்கரமான கவலை, நான் இப்படி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேனே, அவர் சிற்பி சொன்ன பிறகும் கூட நான் வந்து ஒரு பேச்சு கேட்காம நம்ம இப்படி இது திறந்துட்டுமே, கதவை திறந்துட்டுமேன்னு அவருக்கு ஒரே வருத்தம் திருப்பியும். அப்ப பாத்தீங்கன்னா அந்த சபரங்க இருக்காலே, அந்த ஆள் வந்திருந்தாரு இல்லையா, அந்த மரத்தை தூக்கிட்டு வந்தவர், அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இல்ல இல்ல கவலைப்படாதீங்க, இதெல்லாமே நடந்தது எல்லாமே வந்து அவருடைய விருப்பப்படிதான் நடந்திருக்கு, அதனால நீங்க எந்த விதமான கவலையும் படாதீங்க, இதுதான் அவருடைய ரூபம். ஓகே, இந்த ரூபத்துலதான் அவரு வந்து இந்த ஜெகநாத் பூரியில தரிசனம் கொடுக்க போறாரு, இதுதான் அவருடைய ஒரிஜினல் ரூபம். இந்த ரூபத்தை தான் நாரதரும் வந்து பார்க்கணும்னு விரும்பினாரு இந்த பூலோகத்துல, அதனாலதான் அவர் இந்த ரூபத்துல வந்திருக்காரு. அதனால நீங்க வந்து தைரியமா இதை கொண்டு போய் பிராண பிரதிஷ்டம் பண்றதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பிரம்மாவை கூப்பிட்டு பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சரி, உடனே இவர் வந்து அதுக்கு உண்டான வேலையெல்லாம் பண்றாரு. எல்லாம் கோவிலெல்லாம் ரெடி பண்ணி அங்க கொண்டு போய் எல்லாம் வச்சு பிரம்மாவே வந்து அவரே வந்து இந்த ஜெகநாத் பலதேவர் சுபத்ரமாயி வச்சு பிராண பிரதிஷ்டம் எல்லாம் பண்ணிட்டு இது பண்றாரு அந்த கோயில்ல. சோ இந்த மாதிரி பார்த்த பிறகும் நாரதரும் அங்க இருக்காரு, அவரும் வந்து எல்லாம் சொல்றாரு, ஆமா இதுதான் நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் எல்லாம் பார்த்துட்டு அவருக்கும் ஒரே சந்தோஷம். ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஜெகநாத் புரிக்கு வர்றாங்க.
ஓகே. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இந்திரதும்னருக்கு வந்து ஒரு அந்த பிரம்மாவே வந்து பார்த்தீங்கன்னா இந்திரதும்னருக்கு ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு ஒரு திவ்யமான ஒரு திருஷ்டி கொடுக்குறாரு. அந்த திருஷ்டி மூலமா அவர் வந்து இப்ப இருக்கிற ஆளுகள் எல்லாம் பாக்குறாரு இல்லையா, அவங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த பழைய ஆளுக ஞாபகம் வந்துருது. அவருடைய அந்த தலைமை அந்த புசாரி இருந்தார் இல்லையா, வித்யாபதி, அவரை பார்க்க முடியுது. அதே மாதிரி அந்த பழங்குடியினர் மக்களோட அந்த தலைவர் இருந்தார் இல்லையா, விஸ்வவசுங்கிறவரு, அவரையும் அவர் பார்க்குறாரு. ஸோ இந்த மாதிரி பார்த்து அவருக்கு அப்புறம் ஒரே சந்தோஷம். அவங்களையெல்லாம் பார்த்ததும் அவருக்கு திருப்பியும் பயங்கரமான ஒரு சந்தோஷம். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஜெகநாத், பல்தேவ், சுபத்ராமை வந்து அங்க வந்துடுறாங்க. அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் அந்த ஜெகநாத் பல்தேவரை வந்து அவங்க ரதத்துல வச்சு ஒரு தேரை கட்டி அந்த தேரை வந்து இழுத்து ஊர் பூரா கொண்டு போறாங்க. ஓகே. ஸோ இதுதான் ஜெகநாத் புரியோட மகாத்மியம். ஸோ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் ரொம்ப கோலாகலமா கொண்டாடப்படுது இந்த ரத யாத்ரா. ஸோ அதான் சொன்னேன் இல்லையா, சுமார் ஒரு 15லேருந்து 30 லட்சம் ஜனங்க வர்றாங்க அந்த ரத யாத்ரா டைம்ல. அது ஒரு 9 நாள் ஃபெஸ்டிவல். ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். எல்லாம் கூட்டமும் அவரை கொண்டு வந்து வைக்கிறதும் அந்த இழுக்கிறதும் ஒரு பார்க்கறதுக்கே ரொம்ப இதா இருக்கும். அது அது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கருணை இல்லவரா இருப்பார். இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா நம்ம போய் என்ன அவங்கள ஜஸ்ட் பார்த்தாலே போறோம். நம்ம ரதத்தை இழுத்தானா அது பெரிய விஷயம். அந்த ஒரு சான்ஸ் கிடைக்கலனாலும் அட்லீஸ்ட் அவங்க வந்து அந்த ரதத்துல ஒரு வச்சு அவங்கள அந்த அலங்காரத்தை பண்ணி அந்த விக்கிரகத்தை பார்த்தாலே போதும். அதே வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும். ஸோ அதான் பிரபுபாதே சொல்லிட்டாரு, அது பார்த்தாலே போதும் நமக்கு வந்து மோட்சம் தான் அப்படிங்கிறாரு. ஓகே. ஸோ இதுதான் ஜெகநாதர் தட் இஸ் ரத யாத்திராவோட ஒரு விசேஷம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அங்க வந்து சில என்ன சொல்றது, ஒரு பல விஷயங்கள் நடக்கும் அங்க. அதெல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயங்கள் நடக்கும். எப்படின்னா அந்த கோயிலோட அந்த கோபுரம் இருக்கு இல்லையா, அந்த கோபுரமே பாத்தீங்கன்னா அதே சுமார் ஒரு 200 அடி ஹைட்டு அந்த கோபுரம். ஓகே. அந்த 200 அடி கோபுரத்து ஹைட் மேல பாத்தீங்கன்னா ஒரு கொடி பறக்கும், பெரிய கொடி பறந்துட்டு இருக்கும் இன்னைக்கும். ஆனா இந்த கொடி வந்து எப்படின்னா, இப்போ காத்தோட டைரக்ஷன் வந்து இப்படி, காத்தோட டைரக்ஷன் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தானே கொடி பறக்கணும். அப்படி இருக்காது. காத்தோட டைரக்ஷன் இப்படி இருந்ததுன்னா இது வந்து ஆப்போசிட்ல பறக்கும். இன்னைக்கும் பார்க்கலாம். காத்து இப்படி வீசுதுன்னா இது இப்படி பறக்கும், ஆப்போசிட்ல பறக்கும். ஸோ இந்த ஏரோடைனமிக் பிரின்சிபல்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு நேர் மாறா பறக்கும். அதே மாதிரி மேல ஒரு சுதர்சன சக்கரம் இருக்கும், பெரிய ஒரு சுதர்சன சக்கரம் வச்சிருப்பாங்க. அந்த சக்கரத்தை வந்து நீங்க பூரியில எந்த இடத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த சக்கரம் வந்து உங்களை பாக்குற மாதிரி இருக்கும், உங்க டைரக்ஷன்ல பாக்குற மாதிரி இருக்கும். ஓகே. சக்கரம் வந்து பிளாட் ஆக்சுவலி. ஓகே. அந்த சக்கரம் வந்து சுதர்சன சக்கரம் வந்து பிளாட். ஓகே. அப்ப இப்படி வச்சிருக்கும் போது இப்ப இப்படி பார்த்தா, இப்ப நேரா பார்த்தானா நான் இப்படி பார்க்கலாம், இந்த சக்கரத்தை இப்படி நேரா பார்க்க முடியும் இல்லையா. அதே வந்து யாராவது இந்த சைடுல இருந்து பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு நேரா தெரியாது இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த சைடு வியூ தான் தெரியும். ஆனா அவங்களும் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் இப்படிதான் தெரியும். இந்த சைடு பார்த்தா அவங்களுக்கும் இப்படிதான் தெரியும், இப்படி பாக்குறவங்களுக்கு இப்படிதான் தெரியும். சோ நீங்க பூரியில எந்த இடத்துல இருந்து நின்று பார்த்தாலும் அந்த சுதர்சன சக்கரம் வந்து உங்களை பாக்குற மாதிரி தெரியும், உங்க டைரக்ஷன்ல தெரியும். அதே மாதிரி இந்த 200 அடி கோபுரம் இருக்கு இல்லையா, இந்த 200 அடி ஹைட் இருக்கிற கோபுரம் இப்ப சூரியன் இந்த பக்கம் இருக்குன்னா, சூரியனோட வெளிச்சம் இந்த பக்கம் இருக்குன்னா அடிச்சாங்கன்னா அந்த பக்கம் அதோடைய இது விழுகணும் இல்லையா, அந்த ஷேடோ விழுகணும் இல்லையா, விழுகாது. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த கோபுரத்தோட ஷேடோ எங்கேயுமே பார்க்க முடியாது. அதே மாதிரி மேல வந்து எந்த ஒரு ஒரு பறவைகள் வந்து பறக்காது. அந்த கோபுரத்துக்கு மேல எந்த ஒரு பறவையும் நம்ம வந்து பார்க்க முடியாது, பறக்கிறத பார்க்க முடியாது. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஈவன் ஏரோப்ளேன் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து அந்த ஏர் ஸ்பேஸ்ல வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க பறக்கிறதுக்கு, பறக்காது. எந்த ஏரோப்ளேனும் பறக்காது. அதே மாதிரி எந்த பறவைகளும் அதுக்கு மேல வந்து உட்கார்றதோ இல்ல அதுக்கு மேல பறக்கிறதோ பார்க்க முடியாது.
அப்படியே அதே மாதிரி இப்ப இந்த கோயில் பாத்தீங்கன்னா கடல் கரையில தான் இருக்கு. ஓகே, அவ்வளவு பெரிய கடல், இந்த பே ஆஃப் பெங்கால்னு சொல்றோம் இல்லையா, அந்த கடற்கரை. அந்த கடல்ல பாத்தீங்க, இப்ப நீங்க வெளியே அந்த கடல் கிட்ட நின்னீங்கன்னா அவ்வளவு சத்தம் வரும். அதுனா அதோட அலைகள் இருக்கு இல்லையா, அப்படி அடிக்கும், பயங்கரமா அடிக்கும், சத்தம் அவ்வளவு சத்தம் வரும். ஆனா நீங்க அந்த கோயிலோட சிங்க துவாரம்னு இருக்கு, அந்த துவாரத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா சுத்தமா சத்தமே கேட்காது. அந்த கேட் இருக்கு இல்லையா, அந்த கேட்டுக்கு உள்ள போயிட்டீங்கன்னா சுத்தமா கேட்காது. அந்த கடலுடைய அலைகளோட சத்தம் சுத்தமா நமக்கு கேட்காது. அப்படி இன்னொரு விஷயம் அப்படின்னா, இப்போ ஜென்ரலா பிரின்சிபல் என்னன்னா, ஒரு கடல் கரையில வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்னா, பகல் நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கடல்ல இருந்து அந்த லேண்ட் இருக்கு இல்லையா, அப்படிதான் அந்த இது பிரீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த காத்து. அந்த காத்து பாத்தீங்கன்னா கடல்ல இருந்து நிலத்துக்கு வரும் டே டைம்ல. அதே நைட் பாத்தீங்கன்னா நிலத்திலிருந்து கடலுக்கு வீசும் காத்து. ஆனா இங்க பாத்தீங்கன்னா நேர்மாறா இருக்கும். பூரியில பாத்தீங்கன்னா ஆப்போசிட். ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம், அங்க வந்து வந்து இந்த பிரசாதம் இந்த போகம் பண்றாங்க இல்லையா, போகத்துக்கு வந்து அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு 7 பானை வைப்பாங்க. 1 2 3 4 5 6 7 பானை, ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வைப்பாங்க. இப்படி கீழே வந்து தீ மூட்டுவாங்க. அப்ப என்ன ஆகும்னா, ஜென்ரலா பாத்தீங்கன்னா அந்த தீ வந்து எங்க வைப்பாங்க, கீழே தானே மூட்டுறாங்க. அப்ப எந்த பானையில வந்து ஃபர்ஸ்ட் வேகணும், எல்லாத்தோட கீழே இருக்கிற பானையில தான் வேகணும். பட் அப்படி நடக்காது. இங்க பாத்தீங்கன்னா 7வது பானை இருக்கு இல்லையா, அதுதான் ஃபர்ஸ்ட் வேகும், அப்புறம் தான் மற்றது. இதுவும் ஒரு ஒரு அதிசயமான விஷயம் அங்க. ஸோ அப்படி பல இது இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கிச்சன், அந்த கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய கிச்சன். அது அரௌண்ட் பாத்தீங்கன்னா அது எத்தனை, ஒரு சுமார் ஒரு 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 ஏக்கரா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கிச்சனோட ஏரியாவே. அவ்வளோ பெரிய கிச்சன். அவ்வளோ பெரிய கிச்சன்ல தான் டெய்லி சப்பன் போ 56 வெரைட்டி பண்றாங்க. கொடுத்துட்டே இருப்பாங்க, பண்ணுவாங்க, குக் பண்ணுவாங்க, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். பகவானுக்கு படைச்சிட்டே இருப்பாங்க, போயிட்டே இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா 600 குக்குங்க இருக்காங்க அந்த கிச்சன்ல. அவங்களுக்கு ஒரு 400 அசிஸ்டன்ட் இருக்காங்க. குக்கிங் பண்ணிட்டே இருப்பாங்க, நடந்துட்டே இருக்கும். அண்ட் அங்க பாத்தீங்கன்னா இந்த பானை இருக்கு இல்லையா, எல்லாம் பானையில தான் குக் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 752 பானைகள் யூஸ் பண்றாங்க குக் பண்றதுக்கு. அண்ட் இந்த பானைகள்லாம் எப்படின்னா, ஒரு தடவை யூஸ் பண்ணியாச்சுன்னா அவ்வளவுதான், திருப்பி யூஸ் பண்ண மாட்டாங்க. அதை வந்து உடைச்சிருவாங்க. உடைச்சி அதை திருப்பி அவங்க வந்து ரீசைக்கிள் பண்றதோ பண்ணிக்குவாங்க. பட் எவ்ரிடே பாத்தீங்கன்னா புது பானைகள் தான், 752 பானைகள் யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிச்சன் போயிட்டே இருக்கும், பக்தர்கள் வந்துட்டே இருப்பாங்க, அது பாட்டுக்கு குக் பண்ணிட்டே இருப்பாங்க. அங்க போகா போயிட்டே இருக்கும். அப்புறம் எல்லாருக்கும் அந்த ஆனந்த பஜார்னு இருக்கு இல்லையா, அங்க வந்து விநியோகம் பண்ணிட்டே இருப்பாங்க, பிரசாதம் விநியோகம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்க எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே சாத்விக் பிரசாதம் தான். அவங்க வந்து எந்த விதமான இந்த இங்கிலீஷ் காய்கறி எல்லாம் எதுவுமே யூஸ் பண்றது இல்ல. அஃப்கோர்ஸ் ஆனியன் கிடையாது, பூண்டு கிடையாது, பொட்டேட்டோ யூஸ் பண்ண மாட்டாங்க, டொமேட்டோ யூஸ் பண்ண மாட்டாங்க, பச்சை மிளகாய் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இந்த இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த கேரட்டு, அது மாதிரி இந்த என்ன சொல்றது, இந்த முட்டைகோசு, இதெல்லாமே யூஸ் பண்றது கிடையாது. ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரைஸு, பருப்பு, வெல்லம், தேங்காய், அப்புறம் அங்க லோக்கல் க்ரோன் வெஜிடபிள்ஸ், அங்க லோக்கலா என்ன விளையுதோ அந்த மாதிரி அந்த வெஜிடபிள்ஸ் மாத்திரம் தான் யூஸ் பண்ணுவாங்க, வேற எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஜெகநாத் ரத யாத்ரா போய் பார்க்கணும் நிச்சயமா. எல்லாரும் வாய்ப்பு கிடைச்சதுன்னா போய் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஸோ யாருக்காவது டவுட் இருக்கா, ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க பிரபுட்ட. ஜெகநாத ரத யாத்திரை பத்தி அந்த கொடி வந்து டெய்லி மாத்துவாங்கன்னு சொல்றாங்களே, ஒரு மேல ஏறி இறங்கி போடுவாங்கன்னு. அது ஒரு நல்ல ஒரு, அது ஒரு பெரிய நல்லா இருக்குங்க, பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். அந்த அது ஒரு ரொம்ப விசேஷமா இருக்கும் அந்த பாக்குறதுக்கு. அவ்வளவு பெரிய 200 அடி அந்த கோபுரம், அதை பாத்தீங்கன்னா ஒரு ஆள் ஏறும்.
எந்த விதமான இது கிடையாது. இப்ப நம்ம சப்போர்ட் பாத்தீங்கன்னா கிடையாது. ஒரு 5-6 ஃப்ளோர் பில்டிங் ஏறணும்னா அவங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்கேஃபோல்டிங் போடுவாங்க, இல்லைன்னா சேஃப்டி பெல்ட் கட்டிப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவர்கிட்ட ஒண்ணுமே இருக்காது. அவர் இடுப்பு சுத்தி அந்த கொடி தான் கட்டிப்பாங்க, புது கொடியை கட்டிப்பாங்க இடுப்புல. ஃபுல்லாவே வந்து இப்படியே கை பிடிச்சு 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 தான் போறாங்க. அவ்வளவு ஃபாஸ்டா போவாங்க. அவர் அந்த வேலையே அவருக்கு அதான் வேலை. இது வரைக்கும் எந்த விதமான ஒரு அசம்பவம் நடந்தது கிடையாது. அது அது பாக்குறதுக்குன்னே சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா எல்லாருமே கூட்டம் சேருவாங்க, பயங்கரமா கூட்டம் சேரும். அது பார்க்கணும், அது ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரும் வந்து கூட்டம் சேர்ந்து அங்க நின்று எல்லாம் பார்ப்பாங்க. அவங்க அந்த ஏறுறத பார்க்கலாம், நம்ம பார்க்கலாம். அவர் போறது ரொம்ப ஃபாஸ்டா போவாரு. அவங்களுக்கு அதே தானே பண்ணி பண்ணி பழக்கம். மேல போயிடுவார். போய் அவரே ஒரே ஆளா அந்த மேல போய் அந்த பழைய குடியெல்லாம் கழட்டி அதையெல்லாம் சுத்தி அது உள்ள ஒரு கட்டு மாதிரி பண்ணி கீழே போட்டு அங்கே பக்கத்துல போட்டுட்டு இந்த புது புது இது இருக்கிறத கழட்டி திருப்பியும் அதையெல்லாம் மாட்டி ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். அதுவும் அவ்வளவு ஒரு உயரத்துல பண்றதுன்னா ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். பட் எந்த விதமான சேஃப்டி பெல்ட்டோ எதுவுமே கிடையாது. ஜெகநாதனுடைய பகவானுடைய ஒரு இதுதானே இல்லையா? அவருடைய அவருடைய அருள் இல்லைன்னா பண்ண முடியுமா? இன்னைக்கும் பண்றாங்க. அதுவும் டெய்லி டெய்லி நடக்குது. டெய்லி பார்க்கலாம். அது என்ன ஆனாலும் சரி, மழை வந்தாலும் சரி, மின்னல் வந்தா என்ன இடிச்சாலும் அது அவங்க வேலை பண்ணிட்டே இருப்பாங்க. டெய்லி மாத்திடுவாங்க கொடி. இல்ல அது ஒரு அதிசயம் தானே பிரபு. ஆமா, 100%. நீங்க நம்மளாம் பார்த்தா நமக்கே பயமா இருக்கும். எப்படி ஏறாரு, ஏதோ கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சது. மேல இருந்து எல்லாமே கல்லு, ஃபுல்லாவே கல்லு தான். எல்லாமே அந்த ஓரமே ஃபுல்லாவே கல்லு தான். இதெல்லாம் வந்து ஒரு அதிசயம். இன்னைக்கு கூட நடக்குதுன்னா பாருங்க, போய் பார்க்கணும் அந்த மாதிரி. இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஓகே சில இடத்துல கேள்விப்படலாம், பட் பார்க்க முடியாது. பட் இங்க வந்து நீங்க பார்க்கலாம். இதெல்லாமே நான் சொன்ன விஷயம் அவ்வளவும் அங்க நடக்கும். அதெல்லாமே நீங்க போய் பார்க்கலாம். அதுல நன்றி பிரபு. அறிவு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரபு, அந்த கடல்ல இருந்து வந்த மர இதுல இருந்து தான் ஜெகநாதர் செஞ்சாங்கல்ல பிரபு. இப்ப இருக்கிறவங்களும் அதே உள்ளவங்க தானே அந்த மரத்துல இருந்து செஞ்சாங்க? ஆமா மாத்த எவ்ரி 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நினைக்கிறேன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புதுசா பண்ணுவாங்க. அந்த பழைய இருக்கு இல்லையா, அதை வந்து உள்ளேயே வந்து ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல வந்து புதைச்சிருவாங்க. புதைச்சிட்டு இதே மரம், இதே கல்ப விருட்ச, அது யாருன்னா இந்த இந்த சபரக்குடி மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் அந்த மரத்தை வந்து அடையாளம் தெரியும். அவங்க தான் கண்டுபிடிக்க முடியும், மற்ற யாருமே தெரியாது. அவங்க காட்டுக்குள்ள போய் அது ஒரு பெரிய ஒரு அது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கதையை. அவங்க அதை போய் கண்டுபிடிக்கிறதே ஒரு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அது போய் அவங்களுக்கு தான் அந்த மரத்தை அவங்களுக்கு எப்படி அதை இது பண்ணணும் அது அவங்களுக்கு தெரியும். அந்த மரத்தை கண்டுபிடிச்சாச்சுன்னா அந்த மரத்தை வந்து வெட்டி அதை கொண்டு வர்றது வந்து அதுவும் ஒரு பெரிய ஒரு அந்த காட்டுக்குள்ள இருந்து அவ்வளவு பெரிய மரம், அவ்வளவு பெரிய மரத்துல அந்த காட்டுக்குள்ள வந்து எந்த விதமான ஒரு என்ன சொல்றது ஒரு டிராக்டரோ எதுவுமே போக முடியாது, கிரெயினோ அந்த மாதிரி எல்லாம் உள்ள கொண்டு போக முடியாது. அவ்வளோ ஒரு ஒரு காடு வந்து அவ்வளோ ஒரு திக் ஃபாரஸ்ட். அது இருந்தும் அவங்க வந்து எல்லாருமே போய் அதை வந்து கயிறு கட்டி இழுத்து தூக்கி வந்து கொண்டு வந்துருவாங்க. எப்படி கொண்டு வந்து அதுலதான் இந்த ரதத்தை பண்ணுவாங்க. ரதமும் அதுலதான் பண்றது. வருஷம் 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 ரதமும் பாத்தீங்கன்னா புது ரதம். எஸ் பிரபு. ஆனா டேட்டிஸ் மட்டும் 12 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் மட்டும். 12 இயர்ஸ் ஒன்ஸ், 12 வருஷத்துக்கு டெய்டி ஒரு தடவை மாத்துவாங்க. பிரபு, அப்புறம் யூடியூப்ல எல்லாம் பாத்திருக்கோம், இந்த கிருஷ்ணரோட இதயம் வந்து இங்க ஜெகநாதர்ல தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கேட்டிருக்கோம். அதெல்லாம் இன்னும் உண்மையா பிரபு? அதை பத்தி எங்களுக்கு தெரியாது, அதனால கேட்கிறோம். இல்ல அவருக்கு ஏன் அப்படி அந்த இது கொடுக்கலன்னா, அந்த என்ன சொல்றதுக்கு ஐலிடும்பாங்க இல்லையா இங்கிலீஷ்ல, ஐலிடுக்கு என்ன பேருங்க, இந்த என்ன சொல்றது நம்ம இப்ப நம்ம இது இருக்கு இல்லையா சிமிட்ரோம் இல்லைங்க, இது இல்ல அவருக்கு, சும்மா இதுதான் இருக்கு. ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு நிமிஷம் கூட வந்து பக்தர்களை பார்க்காம இருக்க முடியாது அவர்னால. இப்படி கண்ணு சிமிட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் கூட நம்ம வந்து
பக்தரை பார்க்காம போயிடுவோம் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு அந்த இதே கிடையாது. ஃபுல்லா கண்ணு பெருசா கொடுத்துருக்காங்க. ஸோ தட் அவர் வந்து எல்லாரையும் பார்க்கணும், என்னோட பக்தர்கள் எல்லாரையும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கண்ணு வந்து அவ்வளவு பெருசா இருக்கு அந்த கண்ணு. சக்கரம் போன்ற கண்கள். ஆஹ் அதான். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. வேற யாராவது? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரபு, லட்சக்கணக்கான பக்தர் வந்தாலும் சமையல் பண்றது வந்து அது வந்து அமிர்தஸ்வரமும் வளர்ந்துனே இருக்குன்னு சொல்றாங்க பிரபு. புரியல, அது நிஜமா பிரபு? என்ன 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 பிரபு? சாரி, எனக்கு கொஞ்சம் கேட்கல பிரபு. சரியா? கொஞ்சம் என்ன சொன்னீங்க? லட்சக்கணக்கான பக்தர் வந்தாருங்களும் அது செய்யற பிரசாதங்கள் அது வளர்ந்துனே இருக்குன்றாங்க பிரபு. ஆமா, உண்மையா பிரபு? எப்பவுமே வந்து உங்களுக்கு பிரசாதம் ஷார்டேஜே வராது அங்க. அது ஒரு அதிசயம். 10,000 பேர் வந்தாலும் எல்லாருக்கும் பிரசாதம் கிடைக்கும். அதே 30,000 பேர் வந்தாலும் பிரசாதம் கிடைக்கும். அந்த மாதிரி அவங்க மேனேஜ்மெண்ட் ஆக்சுவலி. அதான் சொன்னேன், அங்க வந்து கண்டினியூஸா குக் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளவு பேர் கேட் என்டர் பண்ணியிருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும், எவ்வளவு பக்தர்கள் உள்ள வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து அங்க சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இப்பவும் என்ன சொல்றாங்கன்னா, அந்த சமையல் அறைக்கெல்லாம் நம்ம போக முடியாது, பார்க்க முடியாது. அந்த சமையல் அறையை பாத்தீங்கன்னா அது வந்து யார் கண்ட்ரோல் பண்றாங்கன்னா சாக்ஷாத் லக்ஷ்மி. ஜெகநாத். இல்ல லக்ஷ்மி. லக்ஷ்மி தான் அங்க மேற்பார்வையாளர். அந்த கிச்சனு அவங்க கண்ட்ரோல்ல தான் நடக்குது. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. அதனால பிரசாதத்துக்கு எப்பவுமே வந்து அங்க வந்து ஷார்டேஜே வராது. போயிட்டே இருக்கும் பிரசாதம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி, நான் இடையில ஒரு சின்ன விஷயம் கேட்கல, எனக்கு அதை கிளியர் பண்ண முடியுமா? இங்க இந்திரதிமன் வந்து மேல போயிட்டாங்க பிரம்மாவை பார்க்க. அப்புறம் கீழே வரையில எல்லாமே மாறி போயிருந்துச்சு, கோடிக்கணக்கான வருஷங்கள் ஆயிடுச்சு பூமியில அப்படின்னு சொன்னீங்க. அவங்க வந்தாங்க, இப்ப எல்லாமே மாறி போயிடுச்சுன்னு சொன்னீங்க. அப்புறம் எப்படி ஒரு அரசரா வந்து எல்லாம் இது பண்ணாங்க, அதை எனக்கு சொல்ல முடியுமா? அவரு நாரதருக்கு தெரியும். நாரதர் எல்லாமே அவருக்கு விஷயம் தெரியும். ஓகே, இவர் முதல்ல யாரா இருந்தாரு, அவர் தானே கூட்டிட்டு போறாரு பிரம்மலோகத்துக்கு. அவரு திருப்பியும் பூமிக்கு வந்த பிறகு நாரதர் வர்றாருங்க. நாரதரும் வர்றாரு. அதே மாதிரி நாரதரும் வந்து சொல்லி கொடுக்குறாரு. அதே மாதிரி பிரம்மாவும் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து அந்த ஒரு திவ்ய திருஷ்டி கொடுக்குறாரு. அந்த திவ்ய திருஷ்டி மூலமா அந்த பழைய ஆளுகள் எல்லாம் யார விட்டுட்டு போயிருந்தாரோ அவங்களே வந்து பாத்தீங்கன்னா இப்ப வேற ஒரு ரூபத்துல தான் வந்திருப்பாங்க இல்லையா? அதே வித்யாபதி, அதே விஸ்வவசு, அவங்க எல்லாம் வந்து அந்த பழைய ஆளுகள். ஆனா இப்ப இருக்கிறவங்க வந்து அது கிடையாது. ஆனா அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் அந்த திருஷ்டி வந்துருச்சு, நம்ம தான் விஸ்வவசு, நம்ம தான் வித்யாபதி. அவங்க அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க இந்திரதும்னரை. அவங்களுக்கு தெரிய போச்சு இவர்தான் ராஜாவா இருந்தாரு அப்போ அப்படின்னு அவங்க அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க இந்திரதும்னர். ஓகே பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. அருமையா இருந்துச்சு பிரபுஜி. ஹரே ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. ஸோ எல்லாருக்கிட்டையும் ஒரே ரிக்வெஸ்ட், ஒரு தடையாவது அட்லீஸ்ட் போய் பாருங்க. ஜெகநாத்புரி வந்து பார்க்க வேண்டிய ஒரு கலியுகத்தோட மெயின் இல்ல பிரபு. இப்ப 4 யுகங்கள்ல வந்து நம்ம கலியுகத்தோட இது ஜெகநாத் டெம்பிள். எஸ், அவருடைய கருணை வேணும்னா நமக்கு. அதுவும் அங்க பாத்தீங்கன்னா 3 பேரும் இருக்காருங்க. 3 பேரும் பாத்தீங்கன்னா கருணை நிறைந்திருக்காங்க. அவங்கள பார்த்தாலே போதும் நமக்கு வராத பக்தியும் வந்துடும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. நிறைய விஷயம் இன்னைக்கு ஜெகநாத பத்தி நிறைய சொன்னீங்க. இதுல நிறைய விஷயம் எனக்கு தெரியாது. ஆக்சுவலி சூப்பரா இருந்தது பிரபு. பிளஸ் உங்களோட அசோசியேஷன் கிடைச்சது வந்து ரொம்ப ரொம்ப நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஓகே மாதாஜி. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. தருணிதா இருக்காளா? ஆமா பிரபு, இருக்காதான். ஹரே கிருஷ்ணா. தருணிதா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நான் அவருடைய வாய்ஸ் கூட கேட்டதே இல்லை, ரொம்ப வருஷமாச்சு. ஹரே கிருஷ்ணா. தருணிதா.
சொன்னேன், எப்பவும் கூப்பிட்டீங்க. ஆன் பண்ணி வச்சுட்டு தூங்கி போயிட்டாளா என்னன்னு தெரியல. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ஹரே ஹரி கிருஷ்ணா போல், மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தருணிதா எப்படி இருக்கு? ஹரே கிருஷ்ணா பிரபு. சாரி பிரபுஜி, நெட்வொர்க் இஷ்யூஸா இருக்கா, ஒன்னும் பிரச்சனை அதனால இல்லை. கேக்குது பிரபு. எப்படி ஹரே இருக்கு கிருஷ்ணா. தருணிதா? தேங்க்யூ ஸோ மச் பிரபுஜி. ரொம்ப பியூட்டிஃபுல் கிளாஸா இருந்துச்சு இன்னைக்கு எங்களுக்கு. நிறைய நாள் கழிச்சு ஜெகநாத்தோட பாஸ்ட் டைம் தான் கேக்குற மாதிரி. தேங்க்யூ ஸோ மச் பிரபு. ஹரி போல், ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ தேங்க்யூ தருணிதா. நல்லா ஹரே இருக்கு இல்லையா கிருஷ்ணா தருணிதா? பிரபு. என்ன பிரபுஜி? நல்லா இருக்கியான்னு கேட்டேன். சூப்பரா இருக்கேன் பிரபு. சூப்பரா ஓகே இருக்கேன் பிரபு. கிருஷ்ணா கிருப்பையில் ஆல் குட். ஹரி போல், ஹரி போல். தேங்க்யூ ஹரே தேங்க்யூ. ஹரே தேங்க்யூ கிருஷ்ணா. பிரபுஜி. தேங்க்யூ ஸோ மச். ஓம் தத் சத். வாஞ்சகல்ப சொல்லிக்கலாமா பிரபு? என்ன பிரபு? என்ன மாதாஜி? வாஞ்சா வாஞ்சகல்ப சொல்லிக்கலாமா? वाचाकल्पतरुभ्यः च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। अनंत कोटि वैष्णव वृंद की जय। श्रील प्रभुपाद की जय। गुरु महाराज की जय। निताय घोर प्रेमानंदे। हरि हरि बोल। ஹரே கிருஷ்ணா.